எடுத்தீங்கன்னா ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம், சரி 4ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரத்துல வச்சுங்க 5, 6, 7. காயினையும் அவன் காணிக்கையையும் அவன் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். ஹல்லேலூயா. காயின் என்ன பண்றாரு? முதல் ஆண்டவர் முதலாவது காயின் ஸ்டார்ட் பண்ணியா ஜென்ரேஷனை சிரிச்சிச்சே தேவன் ஆகணும். வேற வழி இல்லை. அவன் புடமிடப்பட்டு ஆகணும். ஒரு மனுஷன் இன்னொன்று அவன் வெளியே வந்தான். அக்கா தேவன் வெளியே போயிட்டு அவளா முடிஞ்சான் நண்புல. அவனுக்குள்ளே இருக்க அந்த காரியங்களை அவர் சிரிச்சு பார்த்து அவனை பரிசுத்தமானவனை மாற்ற வேண்டும். உண்மையா இல்லையா? நன்மைத்தையும் அவன் தேவன் சொல்றாரு. வேலை சொல்றாரு. கைனை பற்றி ஒரு விஷயம் சொல்றாரு. ஒரு காரியங்களை அங்கே இருக்கிற முதல் சிரிச்சியா தான் ஒன்று நான் அக்செப்ட் பண்ணல. உன்னுடைய வழிகளை நான் அக்செப்ட் பண்ணல. உண்மை தானே? அக்செப்ட் பண்ணலன்னா என்ன ஆகுது? டென்ஷன் ஆகுது. நிறைய பேருக்கு ஜோம் பண்ணி முடிச்சோடனே தேவனை காட்சி என்னது? நிறைய பேருக்கு தேவன் மேல கோபம். உண்மை தானே? கோபம் வந்து என்ன சொன்னா, கோபம் வந்தாலும் தேவனை விட்டு விலகி போகாம அலையா தேவனை விட்டு நான் கோபப்படலாம். ஏன் செய்யலாம் கேட்கலாம். செய்யல அப்படின்னு என்ன பண்றது? தள்ளி விடக்கூடாது. அலையா அதை பார்க்க தள்ளி விட தேவனை கூடாது. அதுதான் பேசிட்டு அதுதான் வேறு சொல்லப்பட்ட விஷயத்திலே பேசுறது. என்னது? மனைவியை தள்ளி விட்டா என்ன ஆகும்? என் கூட வாழ வேணாம் தள்ளி விடுறது பேசிட்டான். மனைவி ஒரு புருஷனை மாதிரி வேணாம் தள்ளி கொடுக்குறது பேசிட்டான். அதனால இந்த ஒரு காலம் ஒரு நேரத்தில் நம்மளோட பண்ண கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, தள்ளிவிடக்கூடாது. தேவனை அதை அக்செப்ட் பண்ணணும். அப்ப இவ கேட்டுக்கலாம், ஏன் என்னுடைய காணிக்கையை நீங்க ஏற்றுக்கொள்ளல? என்ன ரீசன்? ரீசன் தெரிஞ்சா நான் ஏற்றார் போல என்னை மாற்றி நான் உங்களுக்கு கொண்டு வருவேன். இதுதான ஒரு சரியான நியாயத்தோட ஆளு. ஒரு விசாரணை விசாரிக்கிறதுக்கு சரியா பேசக்கூடிய ஆள் யாரு? அப்படிதான் கேட்கணும். அதை கேட்கக்கூடிய ஆள் அப்படிதான் கேட்கணும். ஆனா என்ன பண்ணல, அவன் முகநாடி வேறு என்ன அடுத்த செகண்ட் டென்ஷன். நான் சொல்றதா சரி கரெக்ட், நீங்க அங்கீகரிச்சுதான் அதான் பொசிஷன். முகநாடி வேறுபட்டு என்ன ஆகுது? எங்களுக்கு நன்மை என்ன தீமை என்ன தெரியும். கொண்டு வந்தா நீங்க அக்செப்ட் பண்ணிதான் அப்படி நினைச்ச ஒரு விஷயம் தான் அவன் என்ன பண்ணப்பட்டுச்சு? அவன் முகநாடி அங்கு வேறுபட்டது. டென்ஷன் ஆச்சு. கர்த்தர் நினைக்கிறேன் அந்த மாதிரி உண்மை பார்த்தா நாங்க வந்தோம், நீங்க தான் படைச்சிங்க. ஸோ நான் வந்துட்டேன். இப்போ என் காணிக்கையை நீங்க அங்கீகரிக்கிறதுனா நான் என்ன செய்யணும்? அதுதான் கேட்கணும். ஹல்லேலூயா. அதுதான் கீழ்ப்படிங்க. ஒரு விஷயம் நான் செய்யறேன், நீ அக்செப்ட் பண்ணல. ஏன் அக்செப்ட் பண்ணலன்ற ரீசன் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். இதுதான் நடந்துக்கணும். ஆனா நான் இது நடக்கல. என்ன ஆகுது? முகநாடி அவனுக்கு வேறுபடும். அப்பயே கத்த கிடைச்சிட்டாரு. ஸோ இவனுக்குள்ள இருக்க ரெண்டு விஷயத்துல ஒன்னு என்னால ஆப்ரேட் பண்ண முடியல. நன்மையை என்னால ஆப்ரேட் பண்ண முடியல. நன்மையாக என்ன செய்யும்? யாரும் சொல்ல பார்த்தீங்களா? நினைக்காது. அப்ப என்ன பண்ணும்? சுமூகமான வார்த்தைகளை பேசும், நல்ல வார்த்தைகளை டெலிவரி கொடுக்கும், அன்பான வார்த்தைகளை பேசும். இதுதான் நன்மையான காரியம். இது இல்லை தீர்வு ஆக்டிவிட்டீஸ் என்னாகும்? அது எப்படி? இது எப்படி? வசனம் அப்படி தானே, இது இப்படிதான் சொல்லியிருக்கு, இது எப்படி நடக்கும், அது எப்படி நடக்குது? நான் ஜட்ஜ்மெண்ட் பண்றேன். ஒரு வசனத்தை குறித்து நான் ஜட்ஜ்மெண்ட் பண்றது வேற, தேவன் என்ன எழுதியிருக்கார் என்பதை புரிந்து கொண்டு தேவனுக்கு பேசுவது வேற. புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க கொஞ்சம் காமிக்கிறதா போவோம், கொஞ்சம் ட்ரை பண்ணி புரிஞ்சுக்கங்க நான் சொல்ற விஷயத்த. சரியா? அப்ப தேவன் சொல்லி, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை உண்டாகும், நீ தீமை செய்தால் உனக்கு பாவம் வாசற்படியில் இன்னும் இன்றி ஆடுங்க. அப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. அது வரைக்கும் எங்க இருந்துச்சா? வாசப்படலாம் இருந்துச்சு. இன்னும் உள்ள இன்றி ஆகல. தேவன் பாதிட்டு அவன் எப்பொழுது ஆபேலை கொன்று போட்டான். அப்போ என்ன பண்ண படிச்சது? கிரிகளை குறித்து உள்ள போச்சு. அது வரைக்கும் கிரியை இல்லாம இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன கிரியை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ இது ஆனா தேவன் சொல்ல, நீ பண்றதுக்கு முன்னாடியே நான் ஒரு சம்பவத்தை பண்ணி முடிச்சேன் அப்படின்னு என்ன பண்ணாரு? முதல் கொலை அங்கார ஆச்சு. ஏன் வெளியே தானே
இதை பண்ண தேவனுக்கு தெரியும், பண்ண மாட்டான்றதும் தேவனுக்கு தெரியும். முதல்ல ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டுச்சு. ஏன் வெளியே வந்த உடனே முதல் ரட்சிப்புங்க, முதல் ரட்சிப்பு. இவன் வெளியே போன உடனே அவனுக்கு பாதுகாப்பு வேணும். இவனை பட்சித்து போடாதபடிக்கு இவனுக்கு பாதுகாப்பு வேணும். மொத்தம் அடிச்ச அவனுக்கு போராளிகளை கொடுத்து என்ன பண்ணாரு, அப்பதான் வெளியே பண்ணாரு. அவன் பாவம் இல்லாம தான் இருந்தான். அது அவங்க எவனுக்கு இருந்தாங்க, அந்த இதுல வந்தா கூட அவன் கிரிகள் என்ன பண்ணல, அந்த டெலிவரி கொடுக்காம இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டெலிவரிக்காக ஆபேடை. இப்போ இங்க என்ன சிச்சை நடக்குது, ஒரு சிச்சையில பாஸ் பண்ண முடிஞ்சா முடியல. அப்படியே வாங்க சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஒன்னா பார்த்தோம், 2-3 வருஷம் தான் முடிச்சுட்டு ஃப்ரீயா இருந்தா ஈவினிங் ஒரு ஸ்டடி மாதிரி எடுத்துக்கலாம். சங்கீதம் 50 ஃபுல்லா என்ன வசனம்னா எடுத்தீங்களா? வாசிங்க. 16 தேவன் துன்மார்க்கனை நோக்கி, நீ என் பிராணனையை எடுத்துரைக்கவும் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு? சிற்சையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய். ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya. இந்த வசனம் நல்லா சத்தமா வாசிங்க. தேவன் துன்மார்க்கனை நோக்கி என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு? உனக்கு என்ன நியாயம் உண்டு? மம்முட்டிங்கற காய்ட்ட நன்மை மறந்துட்டாங்க. எடுத்து வைக்கிறது உனக்கு என்ன நியாயம் உனக்கு தெரியாதடா. உனக்கு அதை பத்தி ஜட்ஜ்மென்ட் பத்தி என்ன தெரியும்? நீ இன்னொரு நியாயம் தெரியா? ஒரு சகோதரன் நீ வந்து கரெக்டா நியாயம் தெரியா? தப்பு பண்ணா சரி பண்ணு சொல்லி நீ நியாயம் தெரியா? உன்னால முடியுமா? அது உன்னால முடியலே. நீ எப்படி பண்ணா? என்ன நியாயம் உண்டு? என்ன நியாயம் உண்டு? நீ நியாயம் இருக்கிறதுக்கு உனக்கு ஒரு நியாயமும் கிடையாது சொல்லிட்டு கீழே சொல்றாரு. அதான் வாசிங்க. சிற்சையை நீ பகைத்து சிற்சையை நீ காயம் சொல்ற மாதிரியே அப்படியே வாசிங்க. சிற்சையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக நீ எரிந்து போடுகிறாய். என்ன சொல்றாரு? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, தீமை செய்தால் பாவம் வாசத்தில் படுத்துக்கும் அப்படி சொல்ற வார்த்தையை என்ன சொல்றாரு? என் சிற்சையை சொல்லுங்க. நீ பகைச்சிட்ட, சிச்சிச்ச உடனே நான் என்ன பண்ணேன்? உன் காணிக்கை அங்கீகரிக்கல, செய்யல. அந்த சிச்சை நீ என்ன பண்ண? பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக நீ போட்ட. அதனாலதான் பாசப்படுற பாவம் நடுவீட்டுல இருக்கு. ஹல்லேலூயா. புரியுது உனக்கு? சிச்சிக்கிறப்ப நம்ம பேர் சொல்லிக்க நம்ம புடமிடுறப்ப அப்படி சிச்சிக்கணும். புடமிடுறப்ப நம்ம துடிக்கணும். இல்ல அதுதான் இருக்கேன் அப்படி இருந்தீங்கன்னா என்ன பண்ணப்படும்? மறுபடியும் புடமிட படவே மாட்டேங்குது. அதே கேட்டதெல்லாம் அப்படியே அதே இடத்துல இருந்து தங்கம் அப்படியே இருந்தா வேஸ்ட் தானே. இங்க தங்கம் எடுத்து கட்டியா இருந்தா வேஸ்ட் இல்லை. புடமிட நீங்க எப்படி பண்ண முடியும்? அப்ப சிச்சியை பகைத்து என்ன பண்ணா? அவருடைய வார்த்தைகளை அவர் எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. ஆகாஷ் சொல்றாரு, நான் உனக்கு சிச்சிக்கிறதே தெரியுமா? நீ நல்ல ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடிய ஒரு ஆளு, என்னுடைய சாயலாகவும் என்னுடைய நீதியும் நியாயமாக அறிந்த ஒரு ஆளாக நீ இருக்கிறப்ப நீ அந்த ஸ்டாண்டர்ட்ல கரெக்டா இருப்பியா? என் ஜனங்களை நீ நீதியா நியாயம் இருப்பியான்னு ஒவ்வொரு ராஜா கிட்டே கேட்டாரு. அடுத்தது வரப்ப யாரும் கையில கை வாசிங்க. என் ஜனங்களை நீ கரெக்டா நியாயம் இருப்பியா? யாரும் ராஜாவோட பைக் முடியல. யாராலும் எடுத்துங்க, இன்க்ளூடிங் தாரு. யாராலும் நியாயம் இருக்க முடியல. ஏன் முடியாது? தேவனுடைய ஒவ்வொரு ராஜாவை ஏற்படுத்தி சிச்சிக்கிறாரு. நீங்க கரெக்டா இருப்பா, நீங்க கரெக்டா இருப்பா, நீ கரெக்டா நியாயம் இருப்பா. உங்களால் ஏழைகள் ஒடுக்கப்படுகிறார். பணத்தை வாங்கிட்டு சொந்த காரியத்துக்காக அங்கிருந்து ஏழைகளும் எளிமையானவர்களும் சிறியவர்களும் என்ன பண்ண மாட்டாங்களா? ஒடுக்கப்பட்டாங்களா? தேவன் பைபிள் நிறைய இருக்கு. ஏசியாத்துக்கு அவ்வளவு வருஷமா இருக்கு. நீ ஒடுக்குற, சிறுமைப்பட்டவனை ஒடுக்குற, விதரை நீ ஒடுக்குற, எல்லாத்தையும் ஒடுக்குற. அப்படி எப்படி இருக்கு? தேவன் ஒரு சமூக நலவாதி அறுவடைச்சுக்கோங்க. எவ்வளவு எதிர்த்து அப்பயே போராடிக்காரு பாருங்க. அப்பயே எதிர்த்து போராடிக்காரு. விதவைக்கு எதிராக பேசிக்காருங்க. பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. எங்க பேசுறாரு? கிளியர் பண்ண சொல்றாரு. எவனா அவங்க பாவம் செய்யலாம் நம்ம மாதிரி கழுதுறாரு. அப்பயே லேடிஸ்க்கான சமூக உரிமை கொண்டு வந்தாரு தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பேசுறீங்க. அப்பயே லேடிஸ்க்கான சமூக உரிமை கொண்டு வந்தாருங்க. மிகப்பெரிய ஆளுங்க.
அவன் சொல்ற ஒவ்வொரு விஷயம் பாருங்க. ஸோ சமுதாயத்தோட கனெக்ட் பண்ணப்பட்டதா இருக்கும், சமுதாயத்தோட ஒட்டி இருக்கிறதா இருக்கும். அது வந்து அந்த சுய சிந்தையின்படி சுய காரியங்களின்படி எழுதி வைத்த அநேக சட்ட சீர்திருத்தங்கள் மோசையின் காலத்தில் இருந்துச்சு. அவங்களுக்கு தேவைப்படுற மாதிரி, அவங்களுக்கு ஏற்றாரு போல, காசு இருக்கவனுக்கு ஏற்றாரு போல, காசு இல்லாதவனுக்கு ஏற்றாரு போல அப்படின்னா எழுதி வச்சாங்க சொந்தமா. அதான் தேவன் சார் சொந்த சுய காரியங்களுக்காக எழுதப்பட்ட வார்த்தைகளை கொண்டு என்ன பண்ண நீ என்னுடைய ஜனங்களாகிய ஏழைகளை இவங்களுக்கு என்ன பண்ற? ஒடுக்கப்படுற நீ. இதனால அக்செப்ட் பண்ணவே முடியாது அப்படின்றார் தேவன். அப்ப சிச்சிக்கிறார் தேவன், இவங்களை என்னையும் ஸ்டாண்டர்ட் பண்ணி சிச்சிக்கிறாரு. அந்த சிச்சையை என்ன பண்ணணும்? புரிஞ்சுக்கணும். அப்படி என்ன பண்ணலாம்? தேவன் சரி ஓகே நீங்க சிச்சிக்கிறீங்க, நல்ல விஷயம் தான். ஸோ இது இருந்து நான் எப்படி அப்படின்றத கான்செப்ட். இதுதான் கடைசி காலத்தில் உங்களுக்கும் எனக்கும் தேவைப்பட மிக முக்கியமான நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்க சிச்சிக்கப்பட போறீங்க அப்படின்ட்டு போறேன். எனக்கு தெரியும் சிச்சையை நான் எப்படி ஆசீர்வாதமாய் மாத்திருக்கேன். ஹல்லேலூயா. புரிஞ்சா உங்களுக்கு நிறைய பேர் சொன்ன விஷயங்க. கடைசி காலத்தில் நீங்க சிச்சிக்கப்பட ஒண்ணே இல்லைங்க. சிச்சிக்கப்பட்டா நான் எப்படி அதுல இருந்து தப்பித்துக் கொள்வோம் என்று எனக்கு ஞானம். நான் காயின மாதிரி ஏமாந்துக்கோனா சொல்லுங்க. காயின மாதிரி நானே ஏமாற மாட்டேன், மற்றவங்க மாதிரி பயன்படுத்தி நானே ஏமாற மாட்டேன். என்ன சிச்சிச்சாரு அப்படின்னா எனக்கு தெரியும் அவர் என்ன ஆசீர்வதிக்க போறாரு. ஹல்லேலூயா. இந்த கான்செப்ட் தான் வரேன். கடைசி காலகட்டத்தில் என்ன சொல்றாங்க அவங்கள நீங்க சிச்சைக்கு உள்ளாக்கப்பட போறீங்க. தைரியமா சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. சிச்சையை நான் எப்படி மாற்றணும்னு வேதம் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. ஹல்லேலூயா. வேதம் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்குது. தேவன் எதுக்கான திருஷ்டியை கொடுத்துருக்காரு எனக்கு தெரியும். அது எப்படி டைவர்ட் பண்ணி தேவன் ஆசீர்வாதத்தை மாற்றுற விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பாருங்க. தேவன் பாரு சார் இதான் இதுதான் நமக்கு. இதை காயின் இழந்து போனான், இதை காயின் இழந்து போனா. அதனால பாவம் என்ன படிச்சு நடுவீட்டில் வந்துச்சு. நிறைய பேர் சொன்னாங்க தேவன் வாசப்படிட்டு தட்டுகிறார். ஒரு முக்கியமான ஒரு பிரசங்கம் நான் கேட்டேன். வாசப்படி தேவன் கதவை தட்டுகிறார், பக்கத்துல பாவமும் பட்டுகிறாரு. ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்து இருக்காங்க. ஹல்லேலூயா. ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்து கதவை இருக்காங்க. நீ முதல் சொல்றீங்கன்னா ஏச உள்ள வருவாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு சொன்னீங்கன்னா அவன் உள்ள வருவாங்க. ஏன்னா அது வரைக்கும் ஏச இருக்க மாட்டாங்க. இதுதான் ரெண்டாம் முக்கியம். ஹல்லேலூயா. ஒரு தடவை தட்டிட்டு போறவங்களுக்கு கண்ணை கலங்கிச்சு, ஒரு தடவை தட்டிட்டு போறது அப்படின்னு மீட்டு சிறை இருக்கு திரும்ப முடியாது. சிறை இருக்கா என்ன ஒரு காலி விடுதலையா ஆக மாட்டேன். அதான் உண்மை. சிறை சொன்னாங்க ஒரு காலி விடுதல ஆகவே மாட்டேன். உன்னை 1000 சிறைகளை தட்டாமல் திறக்கிறதுக்கான ஆளு இல்ல. அங்க உடைக்கப்படும். அவளுக்கு உடைக்கப்படுச்சா இல்லையா? சிறைக்கிறதுக்கு என்னங்க அவரு தட்டுற சுடு வசம் தட்டுறேன் அப்படின்னா என்ன தான் வசனத்துக்கு ஒண்ணு அக்செப்ட் பண்ணுறது. அக்செப்ட் பண்ணு. பாசப்பட படுத்துருக்கேன் தேவன் பட்டம் வந்து தட்டிட்டு இருக்காங்க. இது ஒரு புத்தகம் இன்னைக்கு நான் கேட்டேன். ரெண்டு ஒரே நிப்பாட்டி பேசினாங்க. பாவம் இதே காயின் சொல்றது பேசினாங்க. பாவம் வாசப்பட படுத்துருக்கான், இவர் பக்கத்தில் தட்டிக்கிட்டு இருக்கான். யார் முதல் தப்புறீங்களோ இதான் ரட்சிப்பு சுவிசேஷம். யார் முதல் தப்புறீங்களோ அவங்க உடனே தேவனை கூட்டிட்டு வருவாங்க. எல்லாமே கொஞ்சம் லேட் பண்ணிங்க அப்படின்னாக்கா கொஞ்ச நேரம் கழிச்சு யார் கொடுத்துருப்போனா பாவம் தான் கொடுத்துருக்குமா அதுக்குள்ள. அதான் உண்மையான விஷயம். எனக்கு சொல்லப்பட சொல்லுவோம். அதான் நான் என்னுடைய கேள்வி நான் இல்லை. அவர் என்ன சொன்னாரு? நன்மை செஞ்சா உனக்கு மேன்மை உண்டாகும், தீர்வு செஞ்சு என்ன இருக்கு அது உள்ள என்ட்ரி ஆகும். வெயிட் பண்ணிட்டு இருக்கு. உன் கிரியை இருக்காது வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. என் கிரியை என்னது? நான் எப்பொழுது தேவனை புறமை தள்ளுகிறோம் அதே கிரியை. நீங்க உனக்கு கிரியைனா ஒரு சொந்த சரீரங்களுக்கு கிரியை இருக்கு, அது ஓரம் வச்சுங்க. அது தேவனால என்ன பண்ணுறது அக்செப்ட். அது ஒரு பொருட்டா என்னப்படாது. அவங்க தேவன் எப்படி மாற்றி விடுவாரு. அவர் மெயின் விஷயம் தான் அப்படியே அவரை தள்ளி விடுவார். அவரை தள்ளி விடு. வாசிங்க ஒன்றும் சமம் போயிருக்கு. வாசிங்க 8ஆம் அதிகாரம் 3 அப்படியே வாசிங்க. 7, 8 வாசிங்க. 6 வாசிங்க. எங்கள் நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை. அழகுங்க ஒரு நிமிஷமா நான் சொல்லி முடிச்சேன். ஃபர்ஸ்ட் ஹியூமன் பீயிங் மனுஷன் ஒரு இஸ்ரேலுக்கு ராஜாவா உருவாக்கப்பட்டார். ஹல்லேலூயா. எல்லாம் தெரிஞ்சுங்க. ஆதாம் உருவாக்கப்பட்ட காலத்துல இருந்து இந்த தருணம் வரைக்கும் ஹியூமன்
அது மனிதன் யாருமே இஸ்ரவேலுக்கு ராஜா இருந்தது இல்லை. இஸ்ரவேல் ராஜா யாருங்க சொல்லுங்க? ஜீசஸ். தேவன் அன்னைக்கு சொன்னா பரலோகத்துக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் தான் உங்களுக்கு பாதுகாவலர், ரட்சகர், வழிநடத்துதல், எல்லா பக்கமும் அவங்களை பாதுகாத்து வழிநடத்துறது மொத்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆர்டர் இருந்துச்சு தேவன் பக்கமாக இருந்துச்சு. உண்மையா இல்லையா? இவங்க பார்த்தாங்க இவர் நம்ம கூட்டிட்டு வந்தாலும் பாதி பேர் வீட்டு உள்ள கொண்டு போவாரு, பயந்துட்டாங்க. ஏன் நம்ம நீதி உள்ளது அன்னைக்கு அடினா அடிதான். ஏன்னா கட்டளை எங்க போயிட்டாங்க உபகாரத்துல அங்க வாங்கிட்டாங்க. நீங்க ஆசிரியர் வாங்கிட்டா இந்த வசனம் வச்சுக்க, வசனம் முடி செஞ்சு நீ ஆசிரியர் கொடுவார், இல்லைன்னா நீ மாட்டாங்க. அவங்க கேட்டு வாங்கினாங்க, வேற யாரும் கேட்டு வாங்க, அவங்க தான் கேட்டு வாங்கினாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆபரகம் தெரிஞ்சிருக்குங்க யாரும் அவனை ஆசிரியர் நீ கண்ணு கிட்ட தூரம் பாரு, அதுவும் உனக்கு தான் இருக்கு, கை நீட்டி அதுவும் உனக்கு தான் இருக்கு. உண்மையா இல்லையா? சோதர பட்டணத்துல லோத்து மாட்டிட்டு இருக்கப்ப ஒத்த ஆளுக்கு தேவன் 10 பேர் 5 பேர் அப்பவும் ஸ்ட்ரைட் பண்ணி நாம கூட்டு ஒரு ஆளை தூக்கிட்டு தேவனே வந்துட்டார். ஹல்லேலூயா. ஒரு ஆளு அப்ப என்ன அர்த்தம் சொல்லுங்க? 2ஆம் முறையில் அக்னி அழிக்கப்படும் பொழுது அன்னைக்கு சொல்றேன் எப்படி வேணா எடுத்துங்க, என்னுடைய சொந்த கற்பனையா கூட நீங்க எடுத்துங்க, அழிக்கப்படும் பொழுது ஒரு நீதிமான் கூட என்ன பண்ண மாட்டாங்க, உள்ள போக மாட்டாங்க. உண்மையா இல்லையா? தூக்கிட்டு வெளியில வந்துருவாரு. ஹல்லேலூயா. அப்ப வாசிங்க வாசிக்கணும். எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது. ஹல்லேலூயா. சாமுவேலுக்கு ஒரு தேவனுக்கு இருக்க ஊழியக்காரங்க தீர்க்கதரிசி. எப்பயுமே பாருங்க தீர்க்கதரிசி இந்த ஊழியக்காரங்க நல்லா பிரசங்கம் பண்றவங்க, நல்லா தேவனை அறிந்து கொண்டவங்க என்ன ஆகும், ஈஸியா ஒரு வார்த்தையில கண்டுபிடிச்சுவாங்க. யாரா இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஒரு வார்த்தையில ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஒரே மாதிரி தான் சொன்னாங்க, எங்க சொந்த ராஜாவை நம்புறேன் சாமி வச்சுட்டாரு, இவ்வளவு பெரிய ராஜா இருக்கு, இன்னொரு ராஜா இருக்கு. அப்ப திங்கிங் தான் நான் பாக்குறேன். நான் மைண்ட்ஸ்ல எப்படி போவோம், டக்குன்னு இவ்வளவு பெரிய ராஜாவை விட்டுட்டு மனுஷர்களுக்கு ஒரு ராஜாவை ஜனங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. தகாதாய் படிச்சவனுக்கு நீ நான் சொல்றேன், தேவனை விட்டுட்டு எந்த மனுஷன் நம்பினாங்க எவ்வளவு பெரிய வார்த்தைகளை சொல்லி எந்த காரியங்களை இப்படிப்பட்ட பண்ணலாம், அது தகாததாய். ஹல்லேலூயா. அது தகாததாய். எனக்கு ராஜா யாருங்க? என்னுடைய வசனம் என்னங்க? நான் யாரை பின்பற்றுறேன், யாரை புரிஞ்சுக்கிட்டேன், யாருக்கு இருக்கிற இதுதான் மெயின். என் சொந்த சுய காரியங்களுக்கு எதுவுமே என்ன பண்றது நானே உலக பிரபலமா நீ அப்படி இல்லை இப்படி இல்லை யாரோட சொல்லி போடணும். நான் சொல்றேன் தேவன் என்ன வச்சுக்கோங்க, உனக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் இல்லவே இல்லை, அது எனக்கு தகாததாய் இருந்தது. தேவனை விட்டுட்டு இன்னொரு காரியங்களை செய்ய சொன்னா நான் என்ன பண்ண மாட்டேன், அது எனக்கு தகாததாய் இருந்தது. இதுதான் வெளிப்படுத்துவாங்க. 2வது கைப்பற்றி பேசுறேன், நான் ஃபுல்லா டைம் தான் வேலையா பேசுவோம். இதுதான் சொல்றாங்க. அடுத்து வருகிற காலங்கள் கடைசி காலங்கள் உங்களை என்ன பண்ணுவீங்க, வச்சுட்டு சொல்லுவாங்க. உங்களை வசனம் உங்களுக்கு பஞ்சம் உண்டாய் இருக்கும். அப்போ உங்களுக்கு வசனமே கிடைக்காது. ஈஸியாக என்ன பண்ணுவீங்க, டைவர்ட் ஆகி உள்ள போயிடுவீங்க. இந்த மனிதனுக்கு உங்களுக்காக இங்க ஒரு ராஜா ஏற்பட்டு அவன் பக்கமாக நீங்க போயிடுவீங்க. அப்படி நீங்க போகிறது எனக்கு தகாததாய். இப்ப வந்து இப்ப ஈஸியா பண்ணிடுவேன், இவதான் ராஜா, இவன் தான் வணங்கணும் சொன்னாலும் வேணா சொல்லுவான், இல்ல இவர் தான் ராஜா. இன்னைக்கு இல்லை, எல்லா சதா காலங்களிலும் உயிரோடு சதா காலங்களிலும் என் ஆத்மாவுக்கு ஒரே கிங், ஒரே ராஜா யாரு, இவர் தான். அப்படி எங்க ஸ்டாண்ட் அவுட் பண்ணிக்கிறான், அவன் ஒரு பொழுதும் என்ன பண்ண மாட்டான், ரட்சிக்கப்படுவதில்லை, அவர்களால் நான் மேற்கொள்ளப்படுவதும் இல்லை. இப்ப யாருக்கா பயம் இருக்கா? நிறைய இருக்கு. சரி, அடுத்த வாசிங்க முடிச்சுக்கலாம். ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதெல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். ஹல்லேலூயா. நான் சொல்லுங்க சத்தமா ஹல்லேலூயா. வசனம் நல்லா வாசிங்க. ஆமென் ஆமென். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதெல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். நான் அவர்களை ஆளாதபடி எதை ஆரம்பம் சொல்லிட்டீங்க, என்னை தள்ளினார்கள். மிக பெரிய விஷயத்தை கற்றுக்கணும். அவரை நம்ம தள்ளிட்டு நம்ம என்னைக்கு வந்து சில காரியங்களை நம்ம அக்செப்ட் பண்றோம், அது என்ன பண்ண முடியும், சான்ஸே இல்லை. அன்னையிலிருந்து இஸ்ரவேலுக்கு ஸ்டார்ட், அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தேவன் நமக்கு ராஜாவா இல்லை.
நான் புரோஜாரி சொல்லிட்டு ஒரு மரணத்துக்கு அப்புறம் இவரே யூதாவின் மறுபடியும் வந்து நிரூபிச்சு நான் தாண்டா உனக்கு ராஜா, உன்னை ஒருவனும் ஆளுகை செய்ய முடியாது. எத்தனை ப்ரூவ் பண்றாரு பாருங்க. எனக்கு அக்செப்ட் பண்ணவே இல்லை. எனக்கு முதல் விஷயம் தான் பண்ணாங்க. அவன் உன்னை தள்ளவில்லை, நான் ஆளுகை செய்யாதபடி. அந்த வசனம் நல்ல மெயினான விஷயம். நான் அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். எவ்வளவு பெரிய கஷ்டம் பாருங்க, எவ்வளவு ஃபீல் பண்ணி பாருங்க. ராஜா அவர் இத்தனை வருஷம் 40 வருஷம் அண்ணாந்தத்துல காலைகளை கொடுத்து அங்க கொடுத்து இங்க கொஞ்சம் அவனை நடத்தி மேகசன் அப்படின்னு சொன்னா அப்படியே அவளை கொண்டு வந்து எவ்வளவு ரிஸ்க் எடுத்து பூமியில அவனுக்கு அவ்வளவு விஷயங்களை பண்ணார. ஒரே செகண்ட் நீங்கள ஆள ஒரு ராஜா ஏற்படுத்தி அப்படின்னு அவர் மனசு எவ்வளவு வேலை அவர் ஆள என்னை ஆள செய்யாத அவரும் உதவி என்ன பண்ணான். காயின் பண்ணா நன்மை செய்யறாரு. என்ன மைண்ட் செட் வச்சு நான் நன்மையான காரியம் செய்ய நினைச்சு நன்மை செய்யறாரு. முடியாது, தள்ளிடுங்க. இதுதான் பண்ணுவேன், எதான் பண்ணுவேன், கொலையும் தான் வந்துருச்சா. அடுத்த கட்ட இங்கே வந்தோமா. இதுதான் பைபிள்ல ஒவ்வொரு காலகட்டங்களிலும் என்ன பண்ணச்சு தள்ளிக்கிட்டே இருந்தாங்க. அவர் என்ன பண்ண வரேன்பா வேணாம், நான் வரேன்பா வேணும், நான் வரேன்பா வேணும், இப்படியே தள்ளி 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 ஒரு காலம் என்ன பண்ண தேவனே எல்லா பாவமும் அவருடைய பலவத்துக்கு நேராக வந்து நின்றுச்சாங்க. தேவன் முடிவு எடுத்தாரு. நான் அந்த பூமிக்கு நேராக போயே மனுஷன் தான் ராஜா எழுதினாங்க. மனுஷனா இருந்ததான் ராஜாவா ஏத்துக்கிறேன்னு சொன்னாங்கல்ல. நான் அதே ரூபம் எடுக்கிறேன், நான் அதே ரூபம் எடுக்கிறேன். கீழே போறேன். ஆனா என்ன பண்ணாங்க, அவர் ராஜாவை கீழே விட்டேன். நீ மேய்ச்சிட்டு மாறிச்சு. ராஜா எப்படி வர மாட்டாரு, அப்படியா ராஜா இப்படி வர மாட்டாரு. எப்படி வருவாரு, குதிரைகள் மூலியமாக பட்டையை உருவப்பட்ட பட்டையை சுழல் அப்படியே பயங்கரமா வருவார். நீ நிறைய பேர் பேசுறாங்க, தேவன் பட்டயத்தை உருவினவராய் இருந்து கொண்டிருக்கிறார். நம்புறீங்க? அடையா நம்புறீங்களா? அடையா உண்மையா? பட்டயம் இருக்கிறாரா? வாசிக்கலாமா? இதே ஒன்று சமூக அதிகாரம் அடி வாசிங்க. இல்ல அது முடிச்சோமா? அடுத்த வருஷம் தாவீது புஸ்தகம் வாசனம். வாசிங்களா? 17ஆம் அதிகாரம் 46 வாசிங்க. 2 வருஷம் முடிச்சலாம். இது எல்லாமே ஷார்ட்டா சொல்லிட்டு போறேன். ஓகேவா? இது ஃபுல்லா நம்ம ஒரு நாள் உட்கார்ந்து நம்ம தியானிப்போம். எல்லா வசனங்களும் நீங்க ஓகேவா? இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். ஆமென். ஆமென். முடிச்சிட்டு அடுத்த வாசனம் நல்லா இருக்கும். ஓகேவா? என்ன சொல்றாரு? வெளிச்ச அந்த கோலியாத்தை பத்தி தாவீது பேசுறாரு. உண்மைதானே? என்ன சொல்றாரு? இன்றைக்கு தேவன் உன்னை கையில ஒப்புக் கொடுப்பார். என்ன பண்ண போறேன் அவனைய? பூமியின் மிருகங்களுக்கு தலையை நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன்? வெட்ட போறேன். வெட்டி என்ன பண்ணுவேன்? இந்த வெற்ற காரியத்தினால நான் உன் தலையை வெற்ற காரியத்தினால உன்னை சிறைசேதம் பண்ற காரியத்தினால இஸ்ரவேலின் தேவன் வல்லமையுள்ளவர் என்று இந்த இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். நான் உன்னை கொன்று தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். இஸ்ரவேல் தேசத்துல ஒரு தேவன் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வாங்க. என்ன அர்த்தம்? பயங்கரமான இருந்தா தட்டி தூக்கி வெட்டிடுவாங்க. உண்மையா கூட இருந்தாலும் ஒரு ஆளு முன்னாடி நிக்க முடியாது. அவர் பயங்கரமான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா என்ன பண்ணுவாங்க, தெரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் யோசிச்சாரு. ஆஹா ஏதோ தப்பா சொல்லிட்டு அப்படின்னு அடுத்த வருஷம் பக்கத்துல எழுதிடுறாரு. வாசிங்க
கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று. அல்லேலூயா. ஆமென். ஒரு நாள் பயமுறுத்துறாங்க. தாவீது பயமுறுத்துறாரு. அவன் வெட்டி தலையை உண்டாக்கி கொண்டு சிறைச்சேதம் பண்ணி கல்லுலாம் உணவு அப்படியே குறிச்சு போட்டு வைக்கிறப்ப இவ்வளவு இஸ்ரவேலுக்கு தேவன் உண்டு அறிந்து கொள்வார்கள் அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனா இப்படி நம்ம சொன்னோம்னா ஃபியூச்சர்ல மாத்திடுவாங்க. அவர் பயங்கர உருள பட்டயத்தோடய வச்சிருவாங்க. அடுத்த வருஷம் பக்கத்துல எழுதிடுவோம் எழுதுறாரு. வாசிங்க. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜன கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா கேட்டுங்க. ஆமென். இது நான் தான் வெட்டேன்றான். அதுக்கு முன்னாடி வசனம் வாசிக்கிறாங்க. தேவன் அடிச்சாரு பின்னாடி அடிச்சாரு சொன்னாரு. இந்த வசனம் வாசிக்கிறோம். நான் உன் தலையை வெட்டி நான் வச்சா தேவனுக்கு சிறப்பட்டாரா? நான் உன் தலையை வெட்டி இருக்க எல்லா வெளிச்சரை கொண்டு போட்டு நான் போடுவேன். இதனால என்ன பண்ண குடும்பத்தார் இருந்து இஸ்ரவேலுக்கு ஒரு தேவன் உண்டு என்று அறிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் கூட ஆகல. அடுத்த வருஷம் கீழே இருந்தாரு. இப்படி சொன்னா எப்படி செய்யப்படுவாங்க? இப்படி சொன்னா யாரும் ஏத்துக்குவா? அப்புறம் என்னப்பா கையில கத்தியோட வரவான்னு கேட்டு வரப்பாவா? விட்டு கிட்டு பூராதையும் எடுத்துட்டாங்க. யாரும் கிட்ட வருவாங்களா? உடன்படிக்கை இப்படி பக்கத்துல ஒரு சின்ன சின்ன காரியங்கள் நடந்தனால யாருமே சொல்லல. ஒவ்வொரு ஊரா கிளப்பி விட்டுருக்காங்க. கர்த்தரை யாருமே அக்செப்ட் பண்ணாங்க. உடன்படிக்கை பற்றி எங்கன்னா போய் இருந்து எல்லாமே அடிக்கப்பட்டாங்க. உண்மையா இல்ல? யாராவது கர்த்தரை ஏத்துக்கிட்டாங்களா? அந்த தலைமை வந்து இது அவர் ஒரு நிமிஷம் இறங்கி அப்படிங்களா? இதுதான் எனக்கு உடன்படிக்கை. இதுமே நட நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் சொல்லியிருந்தாங்கன்னா பேச்சு இது சொன்னா கூட தப்பு சொல்லுவாங்க. அங்க தலைமை ரசிக்கப்பட்டிருப்பாங்க. பயம் ரட்சிப்பை கொண்டு வரவே வர அன்பு நிச்சயமாக ரட்சிப்பை கொண்டு வேகமாக. அன்னைக்கு ஆதாம் வந்து தேவனுடைய அன்பு அறியல. பயம்தான் தேவனுடைய வெளியே பயம் தேவனை கொடுத்த காரியம். பயம் ரட்சிப்பை கொண்டு வரவே அதான் சொல்லுவாங்க. கடைசி காலத்தில் பயமுறுத்தி என்ன பண்றது? ரட்சிப்பு நடத்த முடியாது. தேவனுடைய அன்பை குறித்து நான் சொல்லியவளை வழி நடத்த முடியும். அதான் நான் சொல்றாரு. ஐயோ இப்படி சொல்லிட்டேனே உலகத்தை எப்படி தேவனை ஏத்துக்கிறாங்க? அடுத்த வருஷம் எழுதுனாரு. வாசிங்க வசனத்தை மறுபடியும். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று. அவர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. என்னதான் காப்பாற்றுறவர் கிடையாது. உன்னை காப்பாற்றுறதுக்கு அவர் கத்தியை உருவிட்டு ஈட்டியை எடுத்துக்கிட்டு பெற்றவரு கிடையாது. இதுதான் ரட்சிப்பு. இதுதான் அப்படின்னா நீங்க அன்னைக்கே முடிச்சு பாரு. ஒரே ஒரு ஆதாரமா என்னைக்கு வஞ்சிக்கப்பட்டானா ஒரே ஒரு பாப்பின் தலை ஒரே சீடு முடிஞ்சிருக்குமா? முடிஞ்சிருக்காதா? அல்லேலூயா. முடிஞ்சிருக்குமா? முடிஞ்சிருக்காதா? எதுக்குங்க நீங்க கொள்கை எதுக்குங்க இன்னைக்கு வந்து யுத்தம் நடக்குது? நான் இதுக்காக ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அதை பேசிக்கிட்டேன். எனக்கு நான் ஆரம்பிச்சு அதை பண்ணி பேசி நோ எதுக்குமே தேவை இல்ல. தேவன் அப்படிப்பட்டவர் இல்ல. தேவன் அன்பானவர். நல்ல கேட்டுங்க. ஒரு அம்மா சொன்னாங்க என்னாச்சு ஒரு வாட்ஸ்அப் இந்த முஸ்லீமுடைய புராணத்தும் கிறிஸ்துவனுடைய பைபிளுக்கும் என்ன டிஃபரெண்ட்? உயிர் பண்பையில சொல்றாங்க. என்ன டிஃபரெண்ட்? நானே நல்லாச்சு ஒரு நிமிஷம் கேட்டேன். விசுவாசத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஆகிய முஸ்லீம் வேற என்ன? நம்மளை விட பிலீவ் நம்பிக்கையில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஆளுவரை நம்முடைய விசுவாசம் இருக்கு. உண்மையா நான் அதை விட ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா ஒரு விசுவாசம் இல்லாம கூட இருக்கான். அன்பு இல்லாம இருக்கவே கூடாது. தேவன் உண்மையில பழைய ஏற்பாட்டுல விசுவாசத்தினால நீதிமன்றம் கடைசி சொன்னாரு. உனக்கு அன்பு இல்லாவிட்டால் ஒண்ணுமே விசுவாசம் இருந்தா இந்த எல்லாம் இருந்தா அன்பு இல்லைன்னே இல்லை. நான் சொல்றேன் இன்னைக்கு நடக்கிற அன்பு இல்லாம யாரும் சகோதரத்துக்குள்ள அன்பு இல்லை. உண்மைதானே? தீர்க்கதரிசனமே நிறைவேற்றி கூட வைக்கல. அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறுவான். இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசனம் நிச்சயம் உண்மை சொல்றீங்க. நம்ம வாசிக்கலாம் அடிக்க போறோம். எல்லாம் தேவன் இப்படிப்பட்ட காரியம் சொல்லிக்கிறார். இல்ல அன்பை குறிச்சு வெளிப்படுற விசேஷங்கள்ல அவ்வளவு அன்பு பேசிருக்காரு. கொட்டி இருக்காருங்க அன்பை குறிச்சு. அப்படியே கடலை விட பயங்கரமா இருக்கு. வாசிக்கிறப்ப பாத்தீங்கன்னா உங்களை மேல என் மேல வச்ச அன்பு கொட்டிட்டாரு ஆண்டவர். என்ன ஒரு விஷயம் பார்க்க சொல்றாரு. தாவீதுக்கு நான் வேறாய் என்ன அர்த்தம்? என்னன்னா நான் இங்க நிலைச்சு நிக்கிறதுக்கு எனக்கு என்ன வேணும்? உனக்கு வேறு நாட்டா உன்னை ஒருவன் ரசிக்கப்படுது. ஒருவனா நீ ரசிக்கப்படுது இல்லையா?
அப்ப எப்படிங்க நான் அன்னைக்கு காட்டு பார்க்க இவ்வளவு காரியம் போடுவோம் அப்படின்னு பறந்து போயிடும். அன்னைக்கு ஒரு விஷயம் கேட்கலாம், அப்படியே இறக்குறாங்கல்ல, அப்புறம் கலைக்கப்பட்டு என்னோட சாகுறாங்கல்ல, எத்தனை நில அதிர்வுகள் வருது, எவ்வளவு விஷயங்கள் வருதுல, எவ்வளவு பண்றாங்கல்ல, அப்படி எவ்வளவு விஷயம் இதுக்கு முன்னாடி நடக்கவே இல்லை. எல்லாம் நடந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு, எல்லாம் நடந்துட்டே இருக்கு. தேவன் சொன்னாரு, பூமியை அதிகம் நான் பார்த்து உருவாக்குது. தேவன் ஒரு பொருள் அது கஷ்டமா இருக்கு. ஒரு நாள் தேவன் பூமி அதை அனுமதிக்கவே இல்ல. எவன் வளர்ச்சி ஏற்படுத்தினா நீ போய் இருக்க விட தேவன் அனுமதிச்சா இல்ல. நீ நான் இங்க சொந்தம் என்ன பண்ணேன், எனக்கு சுய முயற்சி அரசு இருக்கு. உன் சுய முயற்சி காரியமாக செய்கிற காரியங்கள் உனக்கு எதிராய் இருக்குது. ஒரு நாள் நான் அதை அக்செப்ட் பண்றது கிடையவே கிடையாது. தேவன் சொல்ற கிடையவே கிடையாது. அப்ப அவர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ஜனங்களை ரட்சிக்கிறவர் இல்ல. அது மெயினா மைண்ட் செட் பண்ணிக்கணும். அது மெயினா மைண்ட் செட் பண்ணிக்கணும். அப்ப நம்ம இன்னைக்கு புரிஞ்சுட்ட காரியங்கள் என்ன? தேவனால இதுதான் மிகப்பெரிய பாவம். இதுதான் என்னை அவர் மக்கள் வைக்கிறாரு, அவர் கதவை தட்டுறாரு, உள்ள வர்றாரு, எவ்வளவு போஜனம் பண்றாரு, என்ன வேணா ஒரே ஒரு முறை நீங்கள் அவரை தள்ளி விட்டு காரியங்கள்ல சிந்திக்காது, யோசிக்க. அதே என்ன சொல்லுவாங்க, வசனம் நான் சொல்லியிருக்கேன், நீ அக்செப்ட் பண்ணிருக்கீங்க, இதே வசனத்துக்கு இன்னொரு பேச சொல்லலாம், அது வேற மாதிரி இருக்கும். அப்படியே ரெண்டையும் நீ கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இதுதான் பார்த்து தேவன் தானங்க, பார்த்து தேவனா இல்லையா? நான் இன்னைக்கு சரியா கேட்கிறேன், அதே செயல் பண்ணேன், பார்த்து தேவனா இல்லையா? புரியுதா? நான் பார்த்து பேசுறேன், இது உங்க மைண்ட் நல்லா அக்செப்ட் பண்ணிடும். இதே வார்த்தையை அப்படியே இன்னொரு டிஃபரெண்ட் ஒரு ஆள் பேசிருப்பாங்க, அதனால அனலைஸ் போகல. அப்ப அன்பு இருக்கா மட்டும் பாருங்க, சரிடா? உங்களிடம் தேவனுடைய அன்பு இருக்கான்னு மட்டும் பாருங்க. வசனத்துல அன்பு இருக்கான்னு பாருங்க, இல்லையா? தாராளமா பாருங்க, தாராளமா தள்ளுங்க, தப்பு இல்லை. ஆனா அதை பயந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டு இதை நீ என்ன பண்ணிடாதீங்க, ஒரு போதும் என்ன பண்ண மாட்டாரு, அக்செப்ட் பண்ணவே உன்னை ஆளுகை செய்யாதபடி. ஒன்ன தவிர நான் அவர்களை ஆளுகை செய்யாதபடி, வசனம் சொல்லுது ஆளுகை செய்யாதபடி அவர்கள் என்னை தள்ளினார்கள். வசனம் ஆளுகை செய்ய நமக்குள்ள ஃபைனல் ஆண்டேன், வசனம் நமக்குள்ள ஆளுகை செய்யும். இப்போ ஒரு வசனம் எனக்கு ஆளுகை செஞ்சுக்கிட்டு, இந்த வசனம் ஆளுகை செஞ்சுக்கிட்டு இன்னொரு காரியங்கள் எனக்கு என்ன பண்ணுது, இல்ல இது தப்பு, இது சரியான விஷயம் இல்லை, நீ போகல அப்படின்னு பேசி வச்சுட்டு எடுத்து நம்ம இதைத்தான் தேவன் பேசுறாங்க. அல்லேலூயா. இதைத்தான் இங்க நான் வசனம் இருக்கு, அன்பை மட்டும் அவர் என் மேல என்ன வேணா சொல்லுறாங்க, நீ எச்சரிக்கல, நீங்க எச்சரிக்கை கொடுக்கல, நீங்க வந்து எச்சரிக்கா பேசல, நீங்க என்ன வேணா பேசல. நான் என்ன சொன்னேன், தேவன் அன்பு எனக்குள்ள இருக்கு, நான் அன்பாக சொல்றேன். சபைகளுக்கு என்ன சொன்னேன், தேவன் மேல் அன்பாய் இருக்க, நீங்க எச்சரிக்கையா இருக்கிறவங்க. நான் சொல்றேன், நீங்க எச்சரிக்கை இருக்கீங்க, அது எச்சரிக்கை தானாவே கொடுக்கப்படும். வசனம் தானாவே வந்து சேரும். ஆவியானவர் உங்களுக்கு தானாகவே அந்த ஞானத்தை புத்தி அறிவையும் கண்டதா இருக்கிறார். உண்மையை சொல்றேன், யாராவது வச்சுக்க முடியுமா? சொல்லுங்க, நீ என்ன வச்சுக்க சொல்றேன், நீ சிரிச்சுக்கிறீங்கன்னா சிரிச்சுட்டு போ. நீ சிரிச்சாலும் அதை எப்படி ஆசீர்வாதம் மாற்ற எனக்கு தெரியும். நான் வந்து காயினை போல ஏமாந்து போக மாட்டேன். நிறைய சொல்லுவாங்க, காயினை ஏமாந்து போனாங்க, இவன் சிரிச்சுக்கிறான் என்பதை அவன் அறியாது இருந்தான். அதை என்ன பண்ண பாவனுக்குள்ள வந்துச்சு. தேவன் சொல்லுது, நான் பொண்ணு போல ப்ராப்ளம் இடுங்க, சரி நான் சொல்லிட்டேன், கஷ்டம் பண்ண ஒன்று சொல்லுங்க, கஷ்டம் வந்தால் ஒன்று சொல்லுங்க. தேவன் அதை மேற்கொள்வதற்கான காரியங்கள் வாழ்க்கையில வைத்து இருக்கிறார். நீங்கள் ஒரு நாளும் புரோஜாதிக்கான விசுவாசம் சிக்கிப்படுவது கிடையவே கிடையாது. சிக்கப்படுறாங்களே கிடையாதுங்க. ஏன்னா நீங்க நான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாய் உங்களை ஒருவனை ஏமாத்தாதபடி நீங்க தேவனை தள்ளாதபடி நல்லா செஞ்சீங்க. வார்த்தையை நீங்க என்னைக்கு தள்ளுறீங்களோ, சரியான வார்த்தையை நீங்க தள்ளுறீங்களோ, அப்படி தள்ளிட்டீங்கன்னா யாரு பிசினஸ் உங்களுக்கு அந்த விஷயம் அக்செப்ட் பண்ணுறா, அங்க தேவனுடைய அன்பு இருக்கா, அதை அக்செப்ட் பண்ணுங்க. அப்படிப்பட்ட காரியங்களை பயந்த காரியங்களுக்காக தள்ளி வைக்கவே நிறைய பயமுறுத்துறாங்க. நிறைய பயமான காரியங்கள் எச்சரிக்கை பயமுறுத்தி ஓகேவா? ஆனா பயம் தேவனுக்கு ஒருபோதும் ஒரு கூட்டி தேவன் முன்பாக பயக்கணும் உண்மைதான். ஆனா ரட்சிச்சாரு, ரட்சித்துக்குள்ளே ஏற்றுக்கிறாரு, கூட இருக்கிறேன், அவர் கூட நானு இருக்கிறேன், அவர் கூட நானு இருக்கிறேன். கூட இருக்கிற போயா பயந்தே இருந்தாங்க. அப்ப கூட இப்படி பின்னாடி பின்னாடி இருந்தாங்க. கூட இருக்கிறது நான் பயப்படணும், கூட இல்லைன்னா பயப்படணும். எங்க இருக்காரு வருவாரு, அதுக்கு நம்ம சரி பண்ணிக்கணும். நீங்க அப்ப பேசிக்கலாம், எங்க இருக்காரு வரப்போறாரு, நீ சரி பண்ணிக்கணும்.
அப்பா அம்மா வீட்டுல எல்லாம் சேட்டை பண்ணுவோம் உண்மையா இல்லையா? அப்பா அம்மா வீட்டுல இல்லைன்னா சேட்டை பண்ணுவோமா பண்ண மாட்டோமா? அதே பண்ணு உண்மையா சொல்றேன். எங்க வீட்டுல கீதா பண்ண சேட்டை பண்ணுவாங்க உண்மையா? அப்ப அப்படியே சொல்றாங்க அவர் வர போறாரு நீ ஆயிரம் கூடையே இருக்கிறார் கூடையே ஆயத்தமா தான் இருக்கேன். இவ்வளவு புதுசா மேல இருக்கிற மாதிரி புதுசா இது வேலைக்கு போற மாதிரி சொல்றாங்க. அவர் முகமுகமாய் தரிசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு இன்னைக்கு உலகத்துல இல்ல உண்மை இல்லையா? அகன் முகமுகமாய் தரிசிக்கிறது அதுக்கு ஆயத்தப்பட்டு தான் இருக்கேன் படுத்துக்கிட்டே தான் இருக்கிறாரு உண்மையா இல்லையா? நான் தூரமா இருக்கேன் அப்பா வர வரைக்கும் எனக்கு வந்து அப்போ வரைக்கும் சரி பண்ணி அப்பா அம்மா வரப்போ எப்படி வந்து முடிச்சிட்டாங்க அப்புறம் ஒண்ணு ஆக்ஷன் பண்ணிருக்காரா கேட்கிறேன் சரி அதை பக்கத்துல வந்தாரு தேவட ஆசாச்சி. இது வந்து ஒரு சின்ன பாயிண்ட் 5 பேசியிருக்கோம். இந்த ஆதியாகமம், சாமுவேல், தானியேல், வெளிப்படுத்தல் இந்த 4ஐயும் பைபிள் ஸ்டடியா நான் எடுக்க போறேன். திருப்பூங்க தைரியமா சொல்லுங்க. ஒரு நாள் கண்டிப்பா யூஸ் பண்ணுவோம். கண்டினியூஸா போறோம். ஹல்லேலூயா. எத்தனை பிரயோஜனமா இருந்துச்சு உண்மையிலேயே? கடைசி காலங்களுக்கு வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாய் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம இதுக்கு லிமிட் இருந்தவரே அந்த நாம சொல்றத போல செய்தி நல்ல செய்தி தான். ஆனா சமாதானத்தின் தேவன் உங்களுக்குள்ள இருந்தா நான் பார்த்தேன். ஏன்னா தேவனுடைய வார்த்தையை கிட்ட அனைவரும் நித்திரையில் இருந்தாங்க இல்லையா? நித்திரையில் இருந்தாங்க. நித்திரையில் இருந்தாலும் ஆமாண்டவரை என்ன சொன்னாலும் ஒன்று மட்டும் தெரியாண்டவரை நீங்க எதையும் மாற்றி பேச மாட்டீங்க, கரெக்டாக பேசுறீங்க. அந்த நம்பிக்கையாக நாங்கள் தூங்கிட்டோம் அப்படின்னா வந்து இந்த அமைதியான அந்த சூழ்நிலை வந்து ஒரு தூக்கத்தை கூட வந்துருக்கலாம். நீங்க பாக்கியவான்னு சொல்லுவாங்க இல்லையா? ஏன்னா அவருடைய சத்தத்தை கேட்டு ஒரு மனது தூங்குறா பாக்கியவான். ஏன்னா ஒரு தாய் ஆட்டும் போதுதான் குழந்தை தூங்குது, ஒரு தகப்பன் தலோட்டமா தூங்குது. அதைத்தானே சொல்ற அவர் வார்த்தை கேட்க கேட்க தன்னிடத்துல இந்த கவலையெல்லாம் மறந்து இல்லையா? உலக சூழலாம் மறந்து சாயங்காலம் என்ன செய்வோம் என்ன செய்வதெல்லாம் மறந்து அந்த ஒரு நித்திரை வருதுன்னா நீங்க பாக்கியவான் இல்லையா? யாராவது தூங்குன்னு சொன்னா சந்தோஷப்படுங்க. வாமா வாங்கய்யா, உலகத்துல எல்லா பிரச்சனை நடக்குது, நிம்மதி வீட்டை தூங்க முடியல, நைட்டோட பல பிரச்சனையும் கண்ணு தெரியுது, விடிஞ்சா என்ன சமயம் தூக்க வரல. ஆனா ஐயா சர்ச்சுக்கு போய் தப்பி பேசுறாரு, 2 நிமிஷம் அப்படி சொல்லி விழுந்துரு ஐயா. அவ்வளவு அமூலமான ஒண்ணு. இன்னொன்னு, தம்பி பேசும்போது அடுத்து வந்து இந்த வாலிப பசங்க வந்து சொல்லவே கூடாது. எப்படி பேச வைக்கிறது ஓட்டா தேராது. ஏன்னா ஒரு இந்த 3 பசங்க ஒருத்தர் கூட ஆமீன்னு சொல்றது என்ன நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி நன்றி என்று நான் சொல்லி நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவேன், என் ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி நன்றி என்று நான் சொல்லி நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவேன், என் ஆண்டவரை போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை எனக்குள் தந்து ஆண்டு வந்தீரையா. மீண்டும் எனக்கு கொடுத்து காத்து வந்தீரையா. என்னை பாதுகாத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த நன்றி நன்றி என்று நான் சொல்லி நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, நன்றி சொல்வேன். நான் அதனையும் நினைத்து
நான் துதிப்பேன் ஆண்டவரை போற்றுவேன் அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன் ஆண்டவரை போற்றுவேன் ஆண்டவரை போற்றுவேன் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி நன்றி என்று நான் சொல்லி நான் துதிப்பேன் ஆண்டவரை போற்றுவேன் ஆண்டவரை போற்றுவேன். அதாவது நாளைக்கு எனக்கு பிறந்தநாள். சொன்ன சாட்சிகளை சொல்றதை ஜெபம் பண்ணிக்கங்க. நீங்கள் வீட்டில் ஜெபம் பண்ண ஊழியத்துடைய வளர்ச்சி அதிகமாகும். நீ வளர்றதுக்கு என்ன பேசுங்க கருங்க, இது உங்க ஊழியம். அல்லேலூயா. நீங்க சாட்சியா இருப்பீங்க. இந்த தாசனிக்காரங்க புதிய ஏற்பாட்டில் 276 பக்கம் கொலோசியர் பக்கம் 276 கொலோசியர் 2 அதிகாரம் 11 வாசிப்போம். வாசிக்கிறோம். அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். ஞான ஸ்நானத்தினாலே அவருடைய கூட அடக்கம் பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்களை எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நம்மளுக்காக நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் மீது எல்லாவற்றுக்காக ஒரே ஒரு பிதாவுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றும் சிறுவிலே சுமந்து ஒரு அதிகாரம் நம் பாவியில் எழுதப்பட்ட அந்த பழைய பிரமாணத்தை அது கிழித்து கொண்டார். அல்லேலூயா. வாக்கியவான்கள். அல்லேலூயா. வாக்கியவான்கள் நீங்க அதே சத்தமா சொல்ல வேண்டாமா? ஜீவன் உள்ளதை விட்டுச்சு சார். ஏற்கனவே போனாலும் அக்கடி குழம்புன்னு சொல்லி உங்களை பேசுறாரு. அக்கடி குழம்பு அப்படியே கடல் தள்ளிட்டு வந்து அப்படியே ரெண்டு மேல வந்து அப்படி மிதக்காது. அடிச்சதுன்னா தண்ணியே 2 கிலோமீட்டர் அடிச்சு பாயுமா கடல் வந்து இந்த அளவுக்கு இருக்கிற அக்கடி கொல்லி நீங்க. அல்லேலூயா. உங்களுக்கு எப்பேற்பட்ட விஷயத்தை கிருபை அடைய முடியாது. நம்ம கிறிஸ்துவை எதிர்ப்பு பின்பற்றி வரோம். என்ன நமக்கு லாபம் கிடைக்கும்? அதெல்லாம் கிடையாது. பார்க்காத காணாத தேவனுடைய மகிமை நம்மளுக்காக பிறப்பதற்கு முன்பாக நம்மளுக்காக ஒரு பலியாக அப்படி நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக அவர் தெரிந்து கொண்ட பார்த்தோம். அல்லேலூயா. நம்ம மேல யார் கூட சொல்லக்கூடாதுன்னா கல்வாரி சிறுவில அந்த உச்சத்தை சொல்றார். சிந்தி நீதிமான மாற்றிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சொல்ற மகளே. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். ஏன்னா ஏன் சொல்றீங்கன்னா உங்கள் இங்க இருக்கிற ஒவ்வொருக்கும் அபிஷேகம் ஒரு கரையை கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லா பிசாசுடைய தந்திரத்தை முறித்து போட்டு எரிச்சு சிறுவையில கால்களை மிதித்து ஒண்ணுமில்லமாக்கி ஒரு விடுதலை கத்திர கொடுத்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு பார்த்தா அனைவரும் விடுதலை ஆகாத மாதிரியே தான் இருக்காங்க. டெய்லி போய் வாய்தா கையெழுத்து போறவங்களுக்கு தெரியுமா? ஏன்னா நான் பாவியா டெய்லி போய் நானும் இதெல்லாம் அறிக்கை எடுக்கணும். இல்லைன்னா கத்திர என்ன அடிச்சு வர்றான். யாருங்க சொல்லுங்க? உனக்காக ஒரே ஒரு முறை ஞானஸ்தானத்துல பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைச்சுக்கொண்டு ஒரு கிருபையை கொடுத்த தேவன். அந்த பிரமாணத்தில் நீ மூழ்கினது எந்திரிச்சதெல்லாம் வெளியரங்கமாக்கப்பட்டு பரவல் எழுதப்பட்டு ஜீவன் எழுதப்பட்டு உங்களுக்கு ஒரு பேரு நீதிமான்கள். அல்லேலூயா. ஒரு நீதிமான். என் பேர் என்ன தெரியுமா? நேற்று கூட சார் சொன்னாங்க உங்க அப்பா என்ன தெரியுங்க ஜெயின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. ஏன் அல்லேலூயா. நான் நீதிமான். அல்லேலூயா. என்ன சார்
நான் நீதி. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். எப்பயுமே வந்துருமா. அப்ப என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த உலகத்துல இருக்கிற நாட்கள்ல உங்களுக்கு தெரிந்து கொண்டது சும்மால தெரிந்து கொள்ளலாம். இந்த வருஷம் முடிய சொல்லியிருக்கேன். இங்க வர எல்லாமே ஊழியக்காரங்க அப்படியே நம்ம பார்க்கிறோம். சபை விசுவாசத்தை பார்க்கிறது. நீங்க வெளியே புறப்பட்டு போய் கொடுத்த கன்றுகளை போல வளர்மையின் வாசனை இருக்கு. அதிகமா சாப்பிடல. ஒரு வசனம் அது நான் பேசும்போது அவன் கண்ணுக்கு அவனுக்கு எப்படி தெரியுமா, அவ்வளவு திரும்ப பேசுறேன். குழு பேரி போச்சோ பேச்சு. இயேசு கிறிஸ்து 12 வயசு தாங்க. குழுப்பட்டு பேசும்போது ஒட்டுமொத்த யூதர்களுமே அதிசயப்பட பார்த்துச்சு. இந்த அதிகாரமுடைய வார்த்தை எப்படி வந்தது? யாரு சொன்னது? இவன் மரியாதையுடைய குமாரன் அல்லவா? யோசேப்பினுடைய குமாரன் அல்லவா? இவன் சகோதரத்து கூட வேலை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க, கூட வாக் பண்றாங்க. இவனுக்கு எப்படி இவ்வளவு அதிகாரம் இருந்துச்சு அப்படின்னு சொன்ன உண்மையா? நீங்க பேசும்போது ஒரு திருவருள் உண்டு இல்லையா? அந்த வார்த்தை நீங்க அசைப்படாம வெளியே போய் பேச முடியாது. இந்த வசனத்தை நீங்க வந்து ரகசியங்களை அறிந்து கொள்ளாம வெளியே சொல்ல முடியாது. நீங்க 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் கூட கிறிஸ்தவங்க இருக்கலாங்க, சபைக்கு போயிருக்காங்க. 10 விசாரிப்பு தேசம் இருக்காங்க. வார்த்தை கொண்டு மற்றவங்களுக்கு சேர்க்க உங்களுக்கு அந்த நேரமும் காலமும் கரெக்டாக கொடுப்பார். அப்பதான் உள்ள இருக்கிற ஆவியர் உங்களை வெளிப்படுவார். அனைத்து அபிஷேகம், வரங்கள், கிருபைகள் உங்களுக்குள்ள அள்ளி விளையாண்டுருக்காரு. உள்ள எனக்கே தெரியாத மாதிரி வளர்ந்துருக்கு. எனக்கு எதுவுமே கொடுக்கல. எங்க அப்பா அம்மா என்னை கைவிட்டாங்க. பெற்றதான் தெரியும். என் அப்பா முகத்தையும் நான் பார்க்கல அப்படின்னு சொல்ல முடியுமா? உலகத்தில் முடிந்து முறையான உன்னை விட்டு விலகுது, உன்னை கை விடுகிறது என்று உலக மனுஷன் பெற்ற தாய் தகப்பன் சகோதர சகோதரி சொல்லலங்க. ஒரு தாய் உருவாக்கி தெரிந்து உனக்கு கத்த சொல்றாரு, அவன் கூட இருக்கேன். அப்படிப்பட்ட பாரங்களையும் கிருபைகளையும் அபிஷேகம் கொடுத்துட்டு நீங்க நம்ம என்ன செய்யலாம்? எப்படியாவது நம்ம அதுக்கு பண்ற பண்ணமா ஏதாச்சும் பண்ணது பண்ணோமா? சகலமும் பார்த்து கீழ்படுத்தப்பட்டிருக்கு. நீ விசுவாசத்தோடைய மகிமைக்கா சரியா? ஒரு குறைவு கிடையாது. எந்த குறையுமே கிடையாது. எல்லாம் நிறைவாய் கத்த கொடுத்துருக்கிறார். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே இல்லை, நமக்கு எதுவுமே சொத்து சொல்றதா மாதிரி, நம்ம எல்லாரும் கைவிட்ட மாதிரி, நம்ம யாருமே வந்து உதவி செய்யாத மாதிரி அப்படியே சோர்ந்து போய் பார்த்தோம். என்ன பண்றது? என்னத்தை செஞ்சு எப்படி இருக்கீங்க வீட்டில் எல்லாரும்? என்னத்தான் இருக்கும் இப்படிதான். ஒரு நாளாக கர்த்தரை கிருபை தேவனுடைய வார்த்தை வல்லமையினால் ஆசீர்வாதம் இருக்கிற 102 பேரை என் காலம் உள்ளது. எப்படி இருக்கீங்க? இருக்கும் பார்க்க நாளாச்சு. இந்த பையதான் சொன்னாலே கேட்க மாட்டேங்கிற அப்படியே சேர்த்தேன். அவனை பேசாம அடிச்சேன்னா அண்ணா சதுர்த்தில ஃபர்ஸ்ட் என்னம்மா படிக்கலாம்? 5ஆம் கிளாஸ் தான் படிக்கிறேன். 5ஆம் கிளாஸ் படிக்கலையோ மாநில அப்படிப்பட்ட வார்த்தைன்னு சொன்னீங்கன்னா அவன் அப்படிப்பட்ட ஆசை தான் போகும். என் பிள்ளை கர்த்தருக்குள்ள வளர்ந்து பாஸ்டர், ஜெர்மன் ஆசிரியர் பாஸ்டர், நானும் ஆசிரியர் இந்த வார்த்தையை சொன்னீங்கன்னா அவன் பிள்ளை ஆசை தான் வந்துடும். உன் வாயின் வார்த்தையே. ஏன்னா இந்த உள்ள இருக்கிற ஜீவன் கர்த்தருடைய ஜீவன். அவருடைய நாமத்தை கொண்டு பேசுறவங்களுக்கு ஒரு தில்லு இருக்கணுங்க. சும்மா போய் ஏதோ ஒரு வருஷம் போனேன், பாட்டு கேட்டேன், சத்தத்தை கேட்டேன், அதை கேட்டேன், சபைக்கு போறேன், என்ன சொல்லுவாங்க? எதுவுமே கிடையாது. ஒரு அதிகாரத்தை கற்றுக்கொடுத்துருக்கிறார். என்ன அதிகாரம்? என் நாமத்தை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர் உள்ளோம், அத்தனை பேர் உள்ளோம். என் பிள்ளைகளா ஏற்படுத்த அதிகாரத்தை கற்றுக்கொடு. இந்த வசனத்தை என்னைக்கா நம்ம யூஸ் பண்ணி பேசியிருக்கோமா? நீ வாசித்திருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. அதிகாரம் நீங்க அங்கீகாரம் பண்ணி பார்த்துருப்பீங்களா? பண்ணணும். அங்கீகாரம் பண்ணணும். உங்க பிள்ளைங்க எப்படி உங்க உரிமையா வந்து கேட்கறாங்க, இது வேணும் அது வேணும் கேட்கறாங்க. நீங்க ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? அதை கேட்க மாட்டேங்க. கேளுங்க. யாருமே குறைகள் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்றேன். புதிய ஏற்பாட்டுமே காலம் செல்லாது இல்லையா? இனி இந்த அளவு கண் திறக்கப்படலைன்னா எங்க வரம் திறக்க சரியா? ஒரு குழந்தை வந்து பிறந்து 20 நிமிஷம் என்ன செய்யலாம்? கண் திறக்கணும். திறக்கலாம். தாட் என்ன செய்வாரு? அந்த குழந்தைய தலையை தூக்குவார், அப்படிப்பாரு, கண்ணில் சொல்லுவார், கண்ணில் சொல்லுவாரு, ஆசிரியர் காதை சொல்லி விடுவார், எல்லாம் செய்வார் இல்லையா? இந்த குழந்தை டென்ஷன் தான் பண்ணுறேன், நல்ல கண்ணை முடிச்சிடும். டாக்டர் தாய் சந்தோஷப்படும் இல்லையாங்க, டாக்டர் சந்தோஷப்படுவார் இல்லையா? இன்னைக்கு பேசுறேன், நம்ம பிள்ளைங்க பேசுறேன்னு நீங்க சந்தோஷம் இல்லை, கத்தா சந்தோஷப்படுவார். அதனால சொன்னேன், தம்பி அரையிலே சொல்லுவார், அரையிலே சொல்லுவார். வயசு கம்மியா இருக்கு, எல்லாம் சாப்பிடும், வயசு மட்டும் கம்மியா இருக்கு. பையன் இதை சொல்லிட்டானா ஆசிரியப்பட்டார். இதை சொல்றதுக்கு மெடினா கொஞ்சம் எப்படி யார்கிட்ட பேசுவீங்க?
பாருங்க எல்லா சொத்தை இழந்தா கணத்து கையில் வந்து கணத்து கையில் ராஜா மாதிரி இருக்காரு. ஏன்னா அவர் சொல்லுவாரு ரொம்ப பேசுறாரு எனக்கு புரியல அப்படின்னு பேசுவார் இல்லையா? ஏன்னா உண்மை சொல்லும்போது யாரும் ஏற்றுக்க முடியாது இல்லையா? உண்மை சொன்னா கோபம் வருங்க, உண்மை சொன்னா கோபம் வந்துடும். இன்னும் அந்த படம் எல்லாம் பேசியிருக்கிறாரு, அவளை போல தங்க பிள்ளைங்க அவளுக்கு விடுமாங்க அது உள்ள வந்தோம் எனக்கு இல்லை கையில் கொடுத்தாங்க உள்ளே வந்தான் அப்படி சொன்னா சிரிச்சிடும் கொடுக்கல என்ன பேசிட்டாரு. ஆனா இப்படிலாம் சேட்டை பண்ணா யாரும் கோபம் போகுது, உண்மை சொல்ல கோபம் வருது அப்படிதானே? சரி, அடுத்த வருஷம் வாசிங்க. ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாது இருப்பானாக. அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்திருக்கிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல் மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளினாலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். எந்த சூழ்நிலை சரி, நீ ஆராதனை வரணும் சரி, வீட்டில் இருக்கணும் சரி, உலக காரியங்கள், உலக சூழ்நிலைகள், உலக காரியங்கள் உங்களுக்கு டச் பண்ணுதுன்னா ஆவியில் நீ வளரவே முடியாது. வெறுக்கணும். ஒரு தன்னைத்தானே வெறுத்து என்னை பின்பற்ற இதெல்லாம் எனக்கு உலகெல்லாம் இதெல்லாம் என்னுடைய ஃப்ரெண்டே என்னுடைய நண்பர்கள் சொல்லிடலாம். அப்போ தேவனை என்ன செய்ய முடியாது. எனக்காக சொல்லலாம், கூட நிற்கிறான்னு சொல்லலாம், ஆனா முழு அதிகாரத்தினால அதனால உள்ள வரும்போது உலக சிந்தனைகள், உலக காரியங்கள், நாளைக்கு என்ன செய்ய போறோம், நாளைக்கு என்ன செய்ய போறோம், வருஷம் கடந்துச்சு, இவ்வளவு பிரச்சனை இருக்கு, எதுவுமே யோசிக்காது. ஐயா சொன்னாங்க இல்லையா, வானத்து பறவைகளை பாருங்கள், அது விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தினாலும் சேர்த்து வைப்பதும் இல்லை, ஆனால் கர்த்தர் அவைகளுக்கு காலங்கள் ஒரு நாளும் கவலைப்படுவதில்லை, களஞ்சியத்தில் நாளும் சேர்த்து வைப்பதில்லை, காலங்கள் ஒரு நாளும் படுவதில்லை, களஞ்சியத்தில் நாளும் சேர்த்து வைப்பதில்லை, உம்மை நோக்கி போவதற்கு உணவு தருகிறேன், என்னை மறந்து விடுவீரோ, உம்மை நோக்கி போவதற்கு உணவு தருகிறேன், என்னை மறந்து விடுவீரோ, ஏசையா 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 ஏசையா, நீங்க எனக்கு இருக்கும்போது கலகலப்பா, நான் கலகலப்பா, கருப்பிடித்து நடத்தும் போது பயமில்லப்பா, எனக்கு பயமில்லப்பா, ஏற்ற நேரத்தில் எல்லாம் செய்வீரே, ஏற்ற நேரத்தில் எல்லாம் செய்வீரே, உன் பலத்த கரத்திலே அடங்கி இருப்பேனே, உன் பலத்த கரத்திலே அடங்கி இருப்பேனே, நீங்க எனக்கு இருக்கும்போ கலங்கலப்பா, நான் கலங்கலப்பா. இல்லையா? அவர் இருக்கிறவும் உள்ள இருக்கன்னு நினைச்சீங்கன்னா எந்த சூழலை பயப்பட மாட்டேங்க. இல்லையா? எந்த சூழலை பயப்பட மாட்டேங்க, தைரியமா இருக்கு. ஏன்னா நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார். இந்த வார்த்தை என்னுடைய வார்த்தை இல்ல, கிறிஸ்து பேசிக்கொண்டு இருக்கிறார். இந்த ஜீவன் என்னுடைய இல்ல, கிறிஸ்துடைய ஜீவன் இந்த மண்ணுக்குள்ள அவர் மறைந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் வாசம் பண்ணுகிறார், அவர் ஜீவனோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இந்த தைரியம் தில்லும் ஒரு தேவன் அறிந்த மனுஷனுக்கு மனசுக்கு இல்லைன்னா நீங்க வெளியில போய் என்னதான் பறக்க பறக்க பாடுபட்டாலும் 10 நிமிஷம் பேசுறது சொல்லணும். தைரியமா நான் தேவனுடைய பிள்ளை, அதிகாரத்தை நீங்க வருங்க, அங்கே அந்த பேசு, நான் தேவனுடைய பிள்ளை, தேவன் எனக்குள்ள வாசம் பண்றாரு, நான் வித்து எனக்குள்ள இருக்குது. தம்பி வாசித்தார் இல்லையா, 1 சாமுவேல் இறைமையில் வாசித்தார் இல்லையா, அவரு உன் தாயின் கல் உருவம் கூட தெரிந்து கொண்டு இருக்காரு, சும்மா அவங்க தெரிஞ்சு கொண்டு இருக்கிறாரு, போய் ஒரு உட்கார்ந்துட்டு வாங்க. இல்லையா? ஒவ்வொரு வாரம் கேட்கிற வார்த்தையில நீங்க வளர்ந்து அது கூட சாட்சியில அது கூட ரகசியத்தை கண்டுபிடிக்கலன்னா பேசுங்க.
இனிமேல் கோச்சாலும் பரவாயில்ல, கோச்சுக்கிறாரு. நிறைய ஆண்டு வெளிப்படுத்துறாரு. உங்களுக்குள்ள கோடிக்கணக்கான ஆத்மா ஒழிச்சிருக்கு. வெளியே நம்ம கொண்டு வர ஆயத்தப்படுங்க, ஆயத்தம் ஆகுங்க, ஆயத்தப்படுத்துங்க. ஒன்றுல எது 10 ஆத்மா 20 ஆத்மா கிடையாது, கோடிக்கணக்கான ஆத்மா உங்களுக்குள்ள ஒழிச்சிருக்கு. உங்களுக்கு கத்த ஒப்பு கொடுத்துக்கிறாங்க. என்னைக்கு அவனை கூட்டு வர போறீங்க சபைக்கு? இங்க கூட்டு வர வேண்டாம், சிறுமிக்கு நேரம் நடத்துங்க. அவங்க வச்சிருக்கிற ஆசை அவங்க போய் சொல்லுங்க. அடையலையா? இதுக்கு தாங்க உங்களை இன்னைக்கு வச்சிருக்கிறேன். ஏதோ நீ போனா தாவீது பாஸ்டர் என்ன சொல்லுவாரு, ஏன் வரலன்னு கேட்பாரு. நான் கேட்கணும் இல்லையா? சும்மா உணவு சரி பேசுறத தவிர ஏன் வரலன்னு கேட்க மாட்டேன். அதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஏன் வரலன்னு கேட்க எந்த அதிகாரம்? ஏன்னா சொத்து உங்களுடையது, பங்கு உங்களுடையது, அபிஷேகம் உடைய வர உங்களுடையது, அழைத்தது நீங்க, அவரு தெரிஞ்சுக்கப்பட்ட நீங்க. இங்க இப்படி வரல உங்களுக்கு எப்படி கேட்க முடியும்? ஹலோ, கணக்கரை வைக்காத ஆசிரியப்பார் கேட்கிற விதத்தை பொறுத்து எல்லாமே வார்த்தை. நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க சாதாரண ஆளே கிடையாது. நீங்க எங்க போனீங்கன்னா அந்த சர்ச்சைக்கு வரேன், வார்த்தையோட பேச வரேன், நான் வார்த்தையோட பேசுறேன், வார்த்தையை கேட்டு வரேன்னு சொல்லுங்க, வார்த்தையோட வெளிப்பட்டன்னு சொல்லுங்க. அந்த வெளிப்பாடு இல்லாம இந்த பூமியில வாட ஒவ்வொரு நாளும் சோம்பலான வாழ்க்கை, சோம்பேறித்தன் வேட்டையாடி பிடித்து சமைப்பது அப்படின்னு நான் சொல்றேங்க. நீதிபதி வசதி இருக்கு. சோம்பேறிக்கும் ஐயா சொன்ன மாதிரி அந்த அவனுக்கும் 300 ரூபாய் செல்ல கொடுத்து அவனுக்கு யோசிக்கிறா சொன்னார் இல்லையா? அது எந்த மனசுல பிரயாசம் அவரால் முடியும். ஒரு சோம்பேறி நடக்க கூட முடியாதான். என்ன சார் வேலையை செய்யறதுக்கும் சோம்பேறி சமைச்சு சாப்பிட மாட்டாங்கன்னா அவன் வேட்டையாடி தான் பழைக்கிறான். அவனுக்கு தொழிலே வேட்டையாடுறதான் போய் நடக்க முடியாது. நடந்துட்டு வேட்டையாட போறேன், என் தேவை பொண்ணு வேண்டாம் காட்டுக்கு போறான். போய் அப்படி இப்படி போனோம்னா அங்கே ஏதோ ஒரு புயல் அடிபட்டு நடக்க முடியாம அது 2 காலம் தவிர நிற்குது. ஏன்னா ஓடிச்சுன்னா சோம்பேறி அப்படி பிடிக்க முடியாது. இப்போ போய் படுத்துருக்கான், பார்த்து போய் ஒரு புல்லு நிறைய இருக்கு, அது புல்லு தலையை படுத்துருக்கான். புயல் எங்கிட்ட படுத்துருச்சு. அப்படியே டபுள் கையை போட்டு பிடிச்சிட்டாங்க வேற இல்லையா? பிடிச்சிட்டாங்க, மேல பிடிச்சிட்டான். பிடிச்சிட்டு தூக்கி பக்கம் நல்ல மசல் அது 3 திரும்ப வருது. வீட்டுக்கு கொண்டு வந்துட்டான். ஏன்னா சோம்பேறிக்கு ஒரு ஆட்டை கொடுத்துட்டாரு. இன்னைக்கு அநேருக்கு வசனம் கொடுத்துருக்கிறாரு. நான் எப்படி சொல்ல முடியும்? எனக்கு வேலை ரொம்ப போகல் வேலை சரியான வேலை பார்த்து நீங்க சொல்லுங்க, தூங்க கூட நேரம் இல்லை, இவ்வளோ ஒர்க்கு அந்த கத்தரப்படி. அதுலேருந்து கொஞ்சம் அந்த ஒர்க்கில் 2 நிமிஷம் அப்படி வேத்த வாசித்துட்டாங்க. அந்த 12 மணி நேரம் உழைச்சி ஒர்க்கு 2 நிமிஷம் வேத்த வாசித்து பார்க்க இல்லை ஒரு லகுவாக இருக்கு. பீஸ் போயிட்டு சோம்பேறி பிடிச்சிட்டான், மோசல நினைச்சு பிடிச்சிட்டான், வீட்டுக்கு கொண்டு வந்துட்டான். வீட்டுக்கு கொண்டு வந்துச்சுன்னா சமைச்சு சாப்பிடணும்ல, கத்தர் கொடுத்தத நல்ல வசந்த வாரம் கேட்கிறது. முயலை பிடிச்சிட்டீங்க, வீட்டில் கொண்டு போய் அப்படி போட்டிக்கிற உட்காந்து அப்புறம் தூங்கிடு, பசி எடுத்துச்சு. அடுத்து ஏதோ தேவைப்படுது, வசனம் சொன்னோம், பைப்பில் தான் வச்சோம், பைப்பில் காணும். அந்த துணி கடித பாரு, மூட்டை கடித பாரு, தேடுவோம் இந்த வசவாசம். ஆனால் அந்த அன்னைக்குன்னா அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலைன்னா நாளைக்குள்ள அபிஷேகம் அது வேற மாதிரி. அவன் சோம்பேறி போய் தன் வயலை வேட்டையாடி முயலை பிடிச்சு சமைக்கிறதுக்கு அவனுக்கு நேரம் இல்லாமல் போட்டான். அதை நாய் தூக்கி போயிடுச்சு இல்லையா? பசிகளை பார்க்க அந்த முயலை காணும். ஆனால் சொல்றாரு, ஒரு கையில கொடுத்தல ஒரு வார்த்தை பேசுறாரு, விசுவாசத்தியா விசுவாசம் மண்டையார்த்தம் இல்லை, மெடிடேஷன் பண்ணியா அவங்க கேட்டே கேட்கிற எவனும் இல்லையா? இந்த வாக்கியவான் சொல்லி வாக்கியவான் ஒவ்வொரு நாளும் வார்த்தையில வளர்ந்து என்னோட பாசமே யாரும் தேவைப்படாத வளர்க்க சொன்னீங்க. உண்மையிலே நீங்க எல்லாம் வந்தோட சபையை கொடுக்க போறாங்க இல்லையா? நீங்க உள்ள உட்காந்துனா தைரியம் பண்ண சபை அனுப்புறது இருக்காது. அங்க யார் பிரச்சனை பண்ண போயிட்டு தெரியாது இல்லையா? யார் அந்த சபை நடத்த போயிட்டு தெரியாது. ஆனா கதை சொல்லாது, உனக்கு ஒரு கிரேஸ் தரையில இது வாக்கியவான். நான் ஒன்று நினைச்சேன், பவுல் இங்கேதான் இருப்பான், பெயர் கட்டினா நைட்டு வெளியே நிறைய கூப்பிடுறாங்க, கிறிஸ்டின் போனான். இதை விட்டு கூட இந்த 6வது கத்தர் கொடுத்த ஒளிவு. ஆனால் என் மகனே ஆண்டு தெரிந்து கொண்டார். ஏன்னா ஒரு தடவை சொன்னா இல்லையா, தூர தேசத்துக்கு போறேன், நான் 5 தலைமுறை கொடுத்துட்டு போறேன், பார்த்துருக்கேன், 5-10 ஆக்கிடுவோம். அடையிலையும் எனக்கு விசுவாசம் இருக்கு. 2 தாள் 4 கண்டிப்பாக ஆக்க முடியும். ஏன்னா நான் விசுவாசிக்கிறேன். அதே போல இன்னொரு இடத்துல இருக்குன்னா உங்களை கொண்டு இங்க இருக்கிற யாரையும் தெரியாது இல்லையா? நீங்க ஒவ்வொருவரும் ஆசைப்பட்டவங்க. அந்த நான் இருப்பேன், சிஸ்டர் போயிட்டு வாங்க, பிரதர் போயிட்டு வாங்க, இந்த வாரம் சர்வீஸ் நீங்க தான் வரணும், போயிட்டு வாங்க, நடத்திட்டு வாங்க. உங்களை சும்மாலாம் வரணும்,
ஆண்டு மாட்டார் ஆண்டவரே, என்னை இப்படிதான் தேர்ந்து ஒருவரும் சொல்ல கிடையாது. அது ஊழியத்தை செஞ்சு பாருங்களேன், உங்க வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய விசேஷத்தை தேர்வு பார்த்துப்பாங்க இல்லையா? நல்லா நேயப்பட்ட சாட்சி சொல்லாம இருக்குது இல்லையா? சொன்னா அவங்களால தாங்க முடியாது. உண்மையை சொல்றேன், இவனுக்குமா இப்படி ஆசீர்வாதம் தெரியுங்க இல்லையா? எண்ணி முடியாத அவசியம் ஆராய்ச்சி பெரிய காரியத்தை செய்யணும். ஏன்னா வசனம் சொல்லுது, ஒருவன் கூலி செய்வனா என் பிதாவனை கனம் பண்ணுவார். இந்த ரகசியத்தை தெரிஞ்ச அவனை அநேக ஊழியர்களையும் போயிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு என்ன கனம் பண்ணிருக்கேன் நான் கேட்பேன். நேற்று கேட்டேன், எப்படி நேற்று போனோம் படுத்து பணசுமா அது தம்பிட்டு சொல்லிட்டா போனேன் போன தேடாடா அப்படின்ட்டு போனோம். ஒன்றுமே இல்லை. ஆனா பாருங்க, வரும்போது ஒரு ஆசீர்வாதம் தெரியும். ஒரு 8000 ரூபாய்க்கு அதுமா வெகுமதிய பணமா வாங்கிட்டாங்க. பொருளாவது நீங்களே கொடுத்துருங்க, அண்ணா செலவழிச்சுருவேன். போறவங்கள யாராவது பார்த்து ஏதாவது ஹெல்ப் பண்ண போயிட்டு டக்கு தூக்கி வந்துருங்க. ஏதோ போனோம் அப்படி போனோம். என் கையில காசு கொடுத்தீங்கன்னா நாளைக்கு அந்த காசு கையில் இருக்காது. இப்படி சொன்னேன், கொடுக்காதீங்க, கையில் வச்சுக்கோங்க. என்ன செய்யலாம், நீங்களே வாங்கி போட்டு கொடுத்துருங்க இல்லையா? நான் என் குழந்தை தெரிஞ்சுக்கிறதுல கையில் கொடுத்தாங்கன்னா வரும்போது வச்சுக்கேன். யாராவது இந்த கேட்டாங்க வந்துச்சுன்னா டக்கு எதுக்காவது பாதி கொடுத்துருக்குங்க. நான் தான் அதுக்காக வீட்டுக்காரன் இருக்குல்ல கொடுங்க, கத்த சொல்லியிருக்காருல, உன்னிட இருக்கும்போது இல்லைன்னு போயிட்டு வாட்டி சொல்லாதல அப்படின்னு சைஸா சுரண்டி சொல்லுவாங்க. அதனால பாக்கியவானம் தான் இருக்கு இல்லையா? அதனால நான் வந்து கெட்டு போடல, வாரி எரித்து ஒருவருடைய இல்லையா? அதனால வந்து பாக்கியவானம் இல்லையா? எனக்கு கொடுங்கன்னு சொல்ற வார்த்தையை மெடிடேஷன் பண்ணுங்க, ஆசீர்வதிங்க, சீக்கிரம் ஆயத்தப்படுங்க. உங்களுக்கு முன்னால லட்சக்கணக்கான ஜனங்கள் உங்களுக்கு இருக்கு, அவனுக்கு கண்ணுக்கு தெரியாது. வேதத்தை பார்த்தீங்கன்னா முன்னால நிற்கும். யோசேப்புக்கு இருந்துச்சா? அவன் குழந்தையா இருக்கும் போது 11 நட்சத்திரங்களையும் பார்த்தாரு, 11 கருத்துக்களையும் பார்த்தாரு. தன் கட்டுக்கு முன்னால யோசேப்பு கட்டு இப்படி எழுதிச்சு இலையிலையா விழுந்துச்சு. கூட சகோதர கட்டெல்லாம் இணைஞ்சு இப்படி படுத்துட்டு போய் இலையிலையா சொன்னா ஏத்துக்கிட்டாங்களா? ஏத்துக்கல. இதை இப்படி நடந்தாங்க. கத்த செய்தி முடித்தா இல்லையா? வளர்ந்த ஒரு விரும்பிய வீட்டில் போய் சத்தம் கொடுத்தாங்க, லஞ்சமா இருக்கு, ஆகாரம் கொடுங்கன்னு சொன்னாங்க இல்லையா? யோசேப்பு கேட்டு ஓடி போய் உழவு அவ்வளவுதான். அவரை பார்த்துட்டு இவ்வளவு கஷ்டப்படுறாங்க இல்லையா? எகிப்திய கொடுத்தார். இந்த வகையில அப்படிப்பட்ட தேசங்களையும் மாவட்டங்களையும் கத்தவர்கள் ஒப்பு கொடுப்பாங்க. நீங்க விசுவாசிக்கலாம் இல்லை, எனக்கு இருந்தா போதும், ஏன் ஒரு சுவிசேஷம் சொன்னா போதும், 4 பேருக்கு சத்தியம் சொன்னா போதும், ஒரு 5 மணி ஜெபிச்சா கிடையாது. உன்னை கொடுத்த வெளிப்பாடு போது கத்த நீ கேட்க போத அவரு சொல்லணும், நீ போ, உனக்கு இன்னும் தூதர் அனுப்பி சொல்லணும். அப்பதான் மோசே தைரியமா போனார். முடிச்சுட்டு ஆண்டு அக்கினி பேசுறதா பேசலையா? ஒத்து பார்த்தாரு, என்ன முடிச்சுடல தீயதி மோசே நீ நிக்கிற போய் பரிசுத்த கொஞ்சம் பாதிச்சு கலட்டி போடலாம். அப்படி என்ன ஒரு பயனுங்கிற புற நான் சொல்றேன் போட்டேன் இல்லையா? அது இப்பதான் மோசே தைரியம் வந்து பாராட்ட போக முடியாதுங்க. மோசே போக முடியாது. எப்படி போனார்னா தேவனுடைய வாக்கு, அவருடைய அழைப்பு பாராட்ட. நான் சொல்றேன் நீ போ, அனுப்புவது நானால வரல. அந்த தைரியத்தை தான் போய் பாராட்ட பேசுறேன். என் திறனை அனுப்பு, நாம் ஆராதிக்க வேண்டும். எப்பயுமே வார்த்தையுடைய வல்லமையும் அந்த வசனத்துடைய வெளிச்சம் கூட இருந்துச்சுன்னா நீ பாக்கியவானா இருக்கு. ஆனா இன்னும் சொல்ற பாக்கியவானா நீங்க, ஆனா இருந்து ஒரு மனத்தின் திறக்கணும்னு சொல்ல போறேன். இந்த வருஷத்தை நன்மையான முடிச்சு விட்டுங்க, பேசுங்க. எத்தனை லட்சக்கணக்கான கோடிகள் ஜனங்க ஒரு பிள்ளை இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியாது. நீங்க நினைக்கலாம் ஒரு 50 சொத்தமா பாட்டி தாத்தா மாமன் ஒரு 50 இருக்காங்க, இவனா 10 லட்சக்கணக்கான சொல்றாரு. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் உங்களுடைய இனம் இல்லையா? ஒரு சகோதர உங்களுடைய இனத்தாங்க. அவங்களுக்காக என்ன செய்ய போறீங்க? ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எல்லாம் திறவுறோம், வார்த்தை வெளிச்சத்தை பழகணும். ஆண்டவரே இந்த வெளிச்சத்துல இல்ல, இந்த வசனத்துக்கு வார்த்தையில படிக்க அவன் யாருன்ற தெரிஞ்சு வரும். வசனத்தை வாசிக்கும் போது அவங்க யாருன்னு தெரியும், அது வரைக்கும் தெரியாது சரியா? எங்க தாத்தா இறந்து ஒரு நான் 70-60 வருஷம் ஆச்சு, நான் கண்ணை பார்க்கல. ஆனா சமீபத்தில் 10 வருஷம் சொத்தே நாங்க நினைஞ்சோம் சேகரிச்சோம். எனக்கு தாத்தா எங்க அப்பா வச்சு சொத்து இருந்தது, அதுல போட்டு வாரிசு போட்டுருந்துச்சு. 10 ரூபாய் கண்ணை காமிக்கல சொத்து தெரியாம போயிருக்கோம். இன்னைக்கு இதாங்க 10. நீங்க யாருன்னு சொல்லலாம் 10. இதை வாசித்தீங்கன்னா போதும், நீங்க யாருன்னு மசாலா வெளிப்பட்டு சரிங்களா? அதை அப்படியே வச்சுக்கோங்க. 1 தெசலோனிக்கேயர் கேட்கலாம். ஒன்று 9 வாசி. 1:9 1 9 வசனம். ஆமா 9, 10, 11. 10
ஏனெனில் 2 வருஷம் தான் இருக்கு. 9 10 வருஷம். ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும் அவர் மரித்தவன் எழுந்து எழுப்பினவரும் முடியப்பட்டு வாசிக்க அதான் தேவனிடத்துக்கு மனம் திரும்பினது. தேவனிடத்துக்கு மனம் திரும்பினதையும் என்ன விக்கிரகம்? இப்ப நீ ஊழியம் செய்ய போறீங்க, விக்கிரகத்தை எப்படி மனம் திரும்ப நம்மள சொல்றாரு, ஊழியம் செய்ய போறோம்னு சொல்றாரு. என்ன விக்கிரகத்துக்கு நம்ம விக்கிரகத்தை விட்டு தான் மந்திரம் போடணுமா? அப்ப அங்க சொல்லப்பட்டிருக்கு, நீ விக்கிரகத்தை விட்டு மனம் திரும்பி என்ன பின்பற்றுறாரு. எந்த விக்கிரகத்தோட சொல்றாரு சொல்லுங்க? சுயம், நான், என்னால முடியும், நான் பார்த்துக்கிறேன், எப்படி நான் பேச கேட்க முடியாது, நான் சொல்றா சரி, எனக்கு இதெல்லாம் தெரியும். இப்படிப்பட்ட விக்கிரகமான சுயத்திலிருந்து விடுதலையாகி அதை சொல்லும். இப்படித்தானே தெரிஞ்சு சொன்னாங்க. எடுத்து பேசுறியா? நீ என்ன சொல்ல, என்ன சொல்லு, பேசு, நீ பேசுங்க, நான் செய்ய, எனக்கு எதுவுமே தெரியாது. அப்ப அந்த வார்த்தைக்காண்டி காத்திருக்கிற மனசன் பாக்கியமா? நான் சொல்றது உங்களுக்கு சில பேர் சங்கடமா தான் இருக்கும். வசனத்தை நான் பேசுறேன், மாறி எதுவுமே பேசுறேன். அந்த விக்கிரகத்தை விட்டு மறுபடியும் கூட வசனம் நான் சொன்னாங்களா என்ன என்ன ஒழிக்காத சொன்னாரு. ஒரு வசனத்தை விட்டாங்க, பைத்தியமா அந்த மாதிரி அவர் எல்லாமே வந்து தன்னை உதுத்தரணும். நான் இல்லை கிறிஸ்து அப்படின்ற இடத்துல வந்த பிறகு ஒரு சத்தம் கேட்கும். ஏன்னா நான் என்ன கிறிஸ்து சொல்லிட்டீங்க, இப்ப நான் பேசுறது நீ கேள்வார் இல்லையா? அப்ப கேட்ட அந்த வசனத்தின்படி அப்பதான் மோசே வந்து அந்த என்னதான் பார்வோன் குமாரத்திட்ட வளர்ந்திருந்தாலும் ஒரு எபிரியையும் ஒரு ஈப்தனையும் கொண்டு போட்ட காரியத்தில் பார்த்து வந்து நேற்று அந்த ஈப்தனை கொண்டு போட்டது போல நீ இன்னைக்கு என்னையும் கொள்ளாமல் நினைக்கிறேன் தன்னுடைய இலத்தானே கேட்டான். அதுக்கு பயன்தான் மீதியான தேசத்துக்கு ஓடி போனார் 40 வருஷம் மோசை. அதே மோசை மறுபடியும் சொல்லி என்ன சுற்றி போனது பயந்தார். எனக்கு அர்த்தம் சொல்லுவாங்க, நானும் புரிந்து போனார் இல்லையா? அந்த ராஜாவுக்கு தான் வாழ்ந்தேன், எல்லாம் தெரியும், நான் பார்த்துக்கிட்டு வந்திருக்கலாம். மோசை கிடையாது, மனசாட்சி அப்படின்னு நான் போனார். என்ன சொன்னார்? நான் அவனை அனுப்புறேன் போல இல்லாண்ட திக்குனா மட்டும்தான். இப்போ நான் ஆறாவது துணை அனுப்புறேன் இல்லையா? உனக்கு யாரும் கூட அனுப்பணும் அவருக்கு தெரியும். உதாரணத்துக்கு இப்ப எஸ்தர் இருக்கு, ஒரு ஊழியத்துக்கு புறப்படுது, சும்மா அனுப்புனா பிரச்சனையா தான் அவருக்கு தெரியும். அதுக்கு நம்ம சபையில யாராவது சாந்திச்சுட்டு கூட போட்டு போகல இல்லையா? ஏன்னா உனக்கு ஒரு தாய் தான் போகுது. ஏன்னா நீ இளங்கன்று டக்குனு என்ன சொல்லிடுவா, ஒரு தாய் தான் அனுமதி கொடுத்தாரு. அப்ப அபிஷேகம் கூட போகணும். 2 ராஜாக்கள் 6ஆம் வாசிக்கிறோம். ஏடி புத்திரர்கள் ஒருமித்து வாசம் கூட இடம் இல்லாமல் அதுல சொன்னாங்க, நாங்க யோசனை போய் என்ன செய்யறோம், ஆளுக்கு புத்தகத்தை வெட்டி போட்டு அந்த வசந்த வாசிக்க இதை அப்படியே கையில் வச்சுங்க. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 2. ஒன்று வாசி தீர்க்கதரிசி புத்திரன் தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் மூட குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறது. நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன், போங்கள் என்றான். அவர்களில் ஒருவன், நீர் தயவு செய்து உமது அடியாரோட கூட வர வேண்டும் என்றான். அதற்கு நம்மள ஒரு வெளியூர் மனசு அனுப்புறாலும் வீட்டுக்கார அடிக்கடி சொல்லணும். இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு குறிப்பிட்ட காலத்துல என்ன செஞ்சிருக்கேன், தனியாக போயிருக்கேன். மினிஸ்ட்ரி வந்த பிறகு ஒட்டு குழு மாதிரி இல்லையா, கொடையை உட்காந்துக்கு எங்க அசிதாதான் இருக்கு. இங்க போனாலும் இந்த கிளை விட மாட்டேங்குது இல்லையா? என்ன சொல்வேன், நான் வந்து வண்டி தான், நீதான் ஹெட்லைட் இருக்கு, வெளிச்சம் முன்னால போகாம வண்டி உருளாது. அது ஏன் கேட்டீங்கன்னா, என்னதான் நீங்க அனுப்பினாலும் தேவை புரியக்கூடாது.
அப்ப அதில் வந்து சொல்றான், என்ன சொல்றேன் கேட்டீங்கன்னா, வாசிங்க. அவர்களில் ஒருவன் நீர் தயவு செய்து உமது அடியாரோடு கூட வர வேண்டும் என்றார். அதற்கு அவன் நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களோட கூட போனார். யார் போனா? எலிசா போனார். தீர்க்கதரிசி போனாங்க. தைரியமா யாரும் அனுப்ப மாட்டார். அனுப்பி சொல்லி பார்த்தாரு, போனா அதே பேர் போறான்ட்டாங்க. அதுல ஒருத்தர் பாருங்க, இது ஒரு அடியாரோட தயவு செய்து கூட வர வேண்டும். நான் தான் போக சொல்லிட்டு போகப்பா, போனா இப்போ ஆடு அனுப்பி போங்க இல்லாத. அப்ப சொல்லணும், அதான் சொன்ன நீங்க என்ன சொல்றீங்க ஆண்டவரே, நான் போறது சுத்தமா நீங்க கேட்க இல்லையா? அவர் சத்த கால கேட்டீங்கன்னா எழுமிட்டு வந்து சொல்றேன். அலையா அலையா இருக்க. சரி வாசிங்க. நான் போனாது அவர்கள் ஒருவன் நீர் தயவு செய்து உமது அடியாரோட கூட வர வேண்டும். அதற்கு அவன் நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களோட கூட போனான். அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி விழுங்குகையில் கோடாரி தண்ணீரினால் விழுந்தது. அவன் ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான். தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். அப்பொழுது அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். கர்த்தர் கூட வந்தாதான் இந்த ஒரு காரியம் நடக்கும். நம்மளா போன காரியம் நடக்கும். தாமதமா அவர் முன்னால நான் முன்னே போய் போடலாம் எல்லாவற்றையும் செவ்வாய்ப்படுத்தி இருக்கிறார். நம்மளால செய்யக்கூடாத காரியங்களை உனக்கான செய்து முடிக்கிறேன். ஏன்னா நான் உன்னை அழைச்சிட்டு உனக்கு தெரிஞ்சு கொண்டல, உன்னை விட்டு உனக்கு திக்கத்துல விட மாட்டேன். நான் உன்னை எல்லாரும் சரி செஞ்சு வைக்கிறேன். அப்ப யாரும் கூட்டா வரல. ஆனா ஒருத்தர் போடாது மட்டும் கடனா வாங்கிக்கலாம். இப்படி கடனா வாங்கிக்கலாம். இது கூட நாளைக்கு வந்து நான் வேலை முடிச்சு தரேன். அதோ போடாடி அப்படிங்கிறது இல்லை, கூட வாங்கிக்கலாம். அதை வெட்டும் போது முடிஞ்சு போய் விழுந்துருச்சு. கொடுத்த நல்ல போடாதே கொடுத்துருப்பான். ஏதோ கேட்க கொடுக்குறோம் கொடுக்கலையோ போனது வந்து மணிக்கால வசிக்கணும் இல்லையா? அந்த மாதிரி ஏதோ ஆர்டர் கண்ணை போடுறதையும் நசலான ஆர்டரையும் காலப்புறமான ஆர்டரையும் கழுவிட்டாங்க. அந்த மாதிரி கொடுத்துருப்போம். அது ரெண்டு வெட்டோம்னா ஒடிஞ்சு போய் தண்ணிக்குள்ள வந்துருச்சு. ஒரு தண்ணி போய்கிட்டு இருக்கு, நைல் தண்ணி போய்கிட்டு இருக்கு, தண்ணி போய்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள ஒரு இரும்பு உள்ள வந்துருச்சு. எடுக்க முடியுமா? எங்க விழுச்சு தண்ணிக்கு விழுச்சு தெரியும். ஆனா இந்த இடத்துல டக்குனு நமக்கு மண்ணுக்குள்ள பதிச்சிருக்கோம். அவ்வளோ போடாது. எப்படி போடுறது? ஒரு 5 கிலோ வெயிட்டா 10 கிலோ வெயிட்டா இருக்கும். அந்த இரும்பு உள்ள பதிச்சிருச்சு. குச்சி மட்டும் தான் நெய்ல ஒடிஞ்சு ஒடிஞ்சிச்சு, போயிடுச்சு. உடனே யாருக்கு கூட வந்து ஆர்டரை கூப்பிடலாம். ஆண்டவரே, இரவால வந்துட்டு கேட்டு வாங்கிட்டு வந்தேன், எனக்கு கொடுக்கணும், அதான் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு எந்த வார்த்தை இல்லை, நான் எடுக்கணும். இன்னைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஒரு அபிஷேகத்தை, ஒரு வார்த்தை, ஒரு கிருபையை, சமாதானத்தை எல்லாம் தப்பிக்கணும். இன்னைக்கு கூட்டு பாருங்க. எனக்கு பேசுங்க, எனக்கு வேணும். நான் செய்ய போறேன், இந்த காரியம் செய்ய போறேன், நான் சுவிசேஷம் சொல்ல போறேன், இல்லை ஒரு கிறிஸ்து நடத்த போறேன். எனக்கு மூடி அழைப்பு என்ன செய்யணும்? இவனும் பெற்றுக் கொண்டுவான் இல்லையா? கேட்கும் போது அவர் பேசுவார். அது கூப்பிடாத வரைக்கும் கேட்கவே இல்லை. கூப்பிட்டவன போனாரு. எனக்கு தெரியும், ஏன்னா ஒரு தேவ மனுஷன் கூட இல்லாம எதையுமே செய்ய முடியாது. உடனே ஒரு கும்பை பார்த்து ஒரு குச்சியை ஒடிச்சாரு. எரிஞ்சாரு, தண்ணிக்குள்ள சொல்ல எரிஞ்சாரு. எரிஞ்ச உடனே இதெல்லாம் விஷயம் அவருக்கு தெரியுமா? எந்த இடத்துல போனாலும் தெரியுமா? விழுந்தான் தெரியும். ஆனா இந்த இடத்துல விழுந்து சொன்னான், எரிஞ்சாராம். இந்த குச்சி நேரம் போய் போயிட்டா இந்த போடாத ஓட்டர் சொல்லுறது கரெக்டாக ஜாயின் பண்ண உடனே மிதக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு இரும்பு மிதக்கல் சாதாரண கிடையாது. அது ஒரு குச்சி தேவை, அது ஒரு கொம்பு தேவை. ஒரு கொம்பை வெட்டி வீசா. கொம்பு யாருக்கு? ரட்சணைக்கு இல்லையா? அந்த ரட்சணை கொம்பு கூட வராம எதுவுமே செய்யல. இன்னைக்கு வாக்கியவான் வாழ்க்கையில கஷ்டத்தை நன்மையான முடி சொல்ல போறீங்க. ஜெபம் பண்ணுங்க, ஆசிரியர் ஒரு 2 நாளைக்கு அப்புறம் ஜெபம் பாசிட்டிவ் கூட ஜெபம் பண்ணுங்க. முழுக்க முழுக்க 2 மணி பணங்களும் ஜெபிக்க நான் சொல்ல மாட்டேன். நல்லா சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. ஒரு தூக்கம் வராம இருக்கா, தூங்கிடுங்க. அதுக்கப்புறம் எதிர்த்து உட்காந்து ஒரு 4 பாட்டு பாடுங்க, வசனத்தை வாசிங்க. கருத்து கண்டிப்பா பேசுவோம். கண்டிப்பா உங்களை பேசிட்டு அதையேனா அவர் பேசாத கல்லோ மரமே கிடையாது. யாரு கூட்டம் சொல்லி நான் என்ன செய்யணும்னு கேட்டு பாருங்க. அழகா உட்காந்து பண்ணிட்டே இருப்பாரு. இதை செய்யுங்க, அதை செய்ய பேசு. ஏன்னா நீ செய்ய காரியத்தை செய்ய எந்திரிச்சு எழுப்பிட்ட எழுப்பி பிரகாசத்தை செய்ய குமாரத்தையும் தூசி வருட்டு எழுந்து வல்லமை தரித்துக்கொள். எழுதுனா அவர் உனக்கு ஆயுதத்தை கொடுத்துருவார். டக்கு டக்கு கொடுத்து போட்டுருவார், போடுறது போட்டுருவார். அப்ப ஏன்னா இவன் கூப்பிட்டவொன்னு அந்த
எரிஞ்சாரு, ரொம்ப எரிஞ்சாரு, அப்படியே விலகி வச்சு இப்போ ஒரு கையை எடுத்துக்கொண்டு அல்லேலூயா. அது பிறகு ஒடியவே முடியல. ஏன்னா ஒரு தேவனுடைய அபிஷேகம் வரங்கள் கூட இல்லாம இருக்குது. அதை பார்த்துட்டோம். நான் யாருன்னு தெரியாம இருக்கோம். தெரிஞ்சாத்தாங்க நான் பேச முடியும். வளம் கொண்டு கிடமல வாழைச்ச உண்மையில இது அப்படி இருக்கு. அதை வாசி முடியும் முடிச்சோம். அதை எதுக்கு கேட்குங்க ஒன்றும் பிரச்சனை இருக்கு. அவர் மரித்தோரில் இருந்து எழும்பினவரும் இனிவரும் கோபாக்கனை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாக இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறீர்களே. நீங்க யாரை குறித்து அறிவிக்க போறீங்க? இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வரப்போறார். இங்க வரப்போ உனக்குள்ள வாசம் பண்ண போறார். உனக்குள்ள இருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் தெரியாம இருக்கிறார். நான் சொல்லாம நீங்க சொல்லணும், மக்கள்கிட்ட சொல்லணும், ஆத்மாட்ட சொல்லணும். அவன் இல்லை நான் அப்படி எப்படி உனக்குள்ள இருக்கிறத வாசம் பண்ணுவார். உனக்காக அன்பா சொல்லுங்க. தமிழ் சொல்வாரு, அன்பில்லாதவன் தேவனை அறிய. அன்பு தான் முதல் ஊழிய தலைப்பெண்ண அன்பு. அன்பு செலுத்தாம யார்கிட்டையும் எதையும் தர முடியாது. வசனத்தை கொடுக்க முடியாது, வாங்கவே முடியாது. அன்பு செலுத்தி பாருங்க. அவங்களே சொல்லுவாங்க, இவங்களுக்கு பேசுறதா 10 நிமிஷம் பேசினால அவன் சந்தோஷமா இருக்கும். இவங்க ஒரு ஜெபம் நல்லா இருக்குமே. அன்புதான் தேவனுடைய ராஜ்யமே அன்புதான். மற்றவங்க அன்பா இருங்க. இந்த வருஷத்துல யாரா நீங்க வந்து மனசாப்பட போயிட்டு நேரம் பேசிடுங்க. நேரம் போய் கையை பிடிச்சிருங்க. சகோதரியா இருந்தா கட்டி பிடிச்சிருக்கு. சகோதரா இருந்தா சும்மா கையை பிடிச்சி தேங்க்ஸ் பிரதர், நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கு, வீட்டு இருக்காங்க கேட்டு நான் நல்லா இருக்கேன் போதும். ஒரு உடம்படிக்கை பண்ணி பாருங்களேன். இந்த வருஷம் போகுது பீஸ்பீடோட போகுது. எந்த பாவம் சொல்லி உங்களுக்கு வரவே வராது. மன்னிச்சிரு நிறையா அவர் ஸ்தானத்துக்கு வந்துருக்கேன்னு சொல்லுவாங்க. அதனால சிலுவையில் கொடுக்கப்பட்ட கரையை உங்களுக்கு எல்லாமே பூமியில கோடிக்கணக்கான ஆசிரம் இன்னைக்கு காத்துக்கிட்டு அதை நீங்க அனுபவிக்கிறது தான் கூப்பிடுறாரு. சொல்லுவாங்க, அன்னைக்கு அடுத்த செகண்டுக்கு என்ன செய்ய போற அடிக்காதீங்க. எல்லாம் என்ன இருக்கு அப்படின்ற இடத்துல நீ வரணும். எனக்கு தேவையில்லை, எல்லாமே இருக்கு. நான் நினைப்பேன் அதிகமா செய்யறாரு. அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இன்னது தேவை கூப்பிட மாட்டீங்க. இன்னது தேவை அவர் அறிவார். நாளைக்கு இதுக்கு எதை கொடுக்கணும், எந்த ட்ரெஸ் கோட் கொடுக்கணும், எந்த சாப்பாடு கொடுக்கணும், என்ன எல்லாம் அவர் அறிஞ்சு டக்கு வாங்கி கொண்டு வருவார். நீங்க சொன்ன நம்பவில்லை. மறுபடியும் நான் ஒரு பாஸ்டர் போய் சொல்றாரு. நேற்று காலையில் சொன்னேன், எனக்கு தீபாவளி இட்லியும் கோழி குழம்பு சாப்பிடணும். ஏன்னா நம்ம சகோதரத்தை பேசிக்கிட்டு இருந்தோம். அவங்க கோழி குழம்பு வைக்கிறதையும் அந்த காரக்குழம்பு ருசியா பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதேயா நான் இப்படி இருப்போம் பாஸ்டர், அப்படி இருப்போம் பாஸ்டர் சொன்னாங்க. அப்படின்னா சொல்லி அவங்க சொல்லவே ஆசையா இருக்கு, சாப்பிடும் போல இருக்கு. நீங்க பேசாம இருக்கிற அந்த பிள்ளைய வர சொல்லி இப்படி ஒரு நாளைக்கு சொல்லுங்க. சரிம்மா அதை உடனே சோமாரி கண்டிப்பாக வரேன்னு சொல்லிக்கிறது. நேற்று ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். சுட 1000 வரைக்கும் இட்லி போட்டுக்கிறோம். அப்படியே தட்டை வச்சு ஊற்றுறாங்க. ஒரு 2 இடத்தை ஊற்றி விட்றாங்க. அப்படி இட்லி முடிஞ்சிருச்சு. அப்போது காதாலும் பேசுறது கருத்தை சந்திச்சிட்டாரு. எனக்கு சந்திப்பாரானா அவங்க சந்திப்பாரு. நீங்க போவீங்க, முக்கியமான போயிட்டு இருக்கீங்களா, நாங்கள் போக முடியுமா? கண்டிப்பா விசுவாசிங்க. என்னை காட்ட அதிகமாக ஓடி நீங்க செய்வீங்க. இல்லையா? நீங்க கூப்பிடணும். இந்த இங்க ஒரு நிமிஷம் நடக்குது, வாங்க பஸ்ல செய்தி கொடுக்கணும். நாங்க இந்த வாரம் 1000 மணிக்கு வச்சுருக்க செய்தி கொடுங்க. இந்த வீட்டு பேர் நடந்து நீங்க சொல்லுங்க, நான் வரணுங்க. இல்லையா? அதுதான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நீங்க புறப்பட்டு வெளியே போங்க. கொடுத்த கண்டிப்பா வளருங்க. கர்த்தர் சத்தத்தை முதல் கேட்டுருங்க. அது பிறகு தைரியமா போய் சொல்லுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அழைக்கப்பட்ட நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரத்தை துதிக்கிறோம். இன்னைக்கு நாங்க செய்தியை அந்த ஒரு அழைப்பு குறித்து பேசியிருக்கிறோம். இந்த வார்த்தை இல்லாம எங்கேயுமே நிற்க முடியாது ஆண்டவரே. ஏன்னா நானே வழி சத்தியம் ஜீவனமா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க வார்த்தை வசனம் இல்லாம நாங்க வெளியே எதை செஞ்சாலும் அது எங்களுக்கு மாம்ச தலைவனா மாறி. ஆனா நீங்க சொல்லி நம்ம செஞ்சோம்னா அதுல கிருபையும் சமாதானம் ஆசீர்வாதம் அற்புதம் அடையாளம் கீழே விளக்கம் விட கொண்டாடுறாங்க. உங்களுடைய பாதபடிக்கிலேயே காத்திருந்த சீசர்களே, நீங்க மறித்து பரலோகத்துக்கு போகும்போது மற்ற 16 சொல்லப்பட்டிருக்கிற கடைசி வசனம், நீங்க புறப்பட்டு போய் சகல ஜாதிக்கு நாமத்தை அறிவிங்க சொல்லுங்க. வியாதிசனை கையில் அறிவிக்க சொல்லுங்க. முதல்ல அவர் நாமத்தை அறிவிக்க சொன்னீங்க. அவன் கேட்ட பிறகு அவன் வியாதிப்பட்டதான் அவன் மேல் தலையை கை ஜெப சொன்னீங்க. மருத்துவனை எழுப்புன்னு சொன்னீங்க. அவன் எங்கும் சுற்றி தெரிந்தவனுடைய வசனத்தை நிறைவேற்றினார்கள். காரியம் வாய்த்தது வசனம் சொன்னாங்க. அதை இருக்கிற ஒவ்வொருவரும் தெய்வ அபிஷேகத்தை ஊழியம் பண்ணப்பட்டவங்க. ஒருவேளை இவங்க பல பிசினஸ்ல இருக்கலாம். அது காலத்தில் இவங்களை அழைத்து தேவன் உண்மையோடு அறிந்துபடுத்தி விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண ஆசீர்வதிங்க. அநேக ஜாதியிலே கொள்ளை பொருளாக அறுவடை செய்யப்படி சுனாமியை போல
ஆண்டவரை போய் மக்களை கொண்டு வரும்படி சிலுவைக்கு நேராக நடத்தும்படிக்கும் அந்த வரங்கள் அபிஷேகங்களுக்குள்ள இயேசு நாமத்தில் இன்னும் புதிய கிருபை உண்டாவதா இயேசு நாமத்தில் bless பண்ணுவோம். ஆண்டவரை குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பிள்ளைகள் ஆசீர்வதிங்க சார், குடும்பத்தில் இருக்கிற முதியோர் ஆசீர்வதிங்க, இவருடைய பேரர்கள் ஆசீர்வதிங்க, பெற்ற பிள்ளைகள் ஆசீர்வதிங்க, மகன் மருமகன் ஒவ்வொருவரை பேர் பெற குடும்பங்களும் ஆசீர்வதிங்க. இவருடைய கையீடு சில எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒரு தெய்வீக சமாதானம் உண்டாகும். இவர்கள் யார் என்று அறிந்து கொள்ளட்டும், கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ளட்டும், கர்த்தரால் அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்படும் புரிந்து கொள்ளட்டும் சொன்னாங்க. நாங்கள் ஆசீர்வதிக்கிறேன். அநேக ஜாதிக்கு எங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இவங்கெல்லாம் வெளிச்சம் ஆண்டவர், இந்த வெளிச்சம் அநேக இருளை தங்கள் வெளிச்சத்தை கொண்டு வர முடியாது. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். அநேகருக்கு ஆசீர்வாதமா இவர்கள் இருப்பார்களா இயேசு ஆண்டவரை இயேசு நாமத்தினால் ஜெபித்து அதை ஆசீர்வதிக்கிறேன். எல்லா பிதாவே நார்த்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளதை நாமத்தை ஸ்தோத்திரி, நார்த்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சர்வ வல்லமையுள்ள ஆமென். Thank you. God bless you.